அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த பிரபஞ்சத்திலே கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை ஒரு மேப் போட்டோம்னா அதிலே பூமியை குறிப்பதற்கு இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சிறியது. அதிலே 72 பங்கு நீர் இருக்கின்றது. 28 பங்கு தான் நிலம். அப்ப நீர் தான் அதிகமா இருக்கு. அந்த 28 பங்கு நிலத்திலே கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கின்றன. அதிலே நிறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். மனிதர்களிடத்திலே தான் அந்த மனம் இருக்கின்றது. அதாவது 6வது அறிவு படைத்த மனம் இருக்கின்றது. அது ஒரு புதுமையாக புதிராக உள்ளது. மனதை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து விட்டன. அதை பற்றி எத்தனையோ விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. மனித இனம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்போதே மனமும் துவங்கிவிட்டது. இன்னும் கூட மனதை பற்றி மனிதர்கள் இன்னும் முழுமையான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்தார்கள். மனதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். உயிரினுடைய படர்க்க நிலை மனம் என்றார்கள். 10 படிநிலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனதை பற்றி கூறினார்கள். தற்சோதனையை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய மனதிற்கு எப்படியெல்லாம் கிடைத்ததோ அதை அப்படியே மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஒரு முறை மௌன நிறைவிலே அருள் தந்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள், இறைவா, இந்த பிரபஞ்சத்திலே மனதை வைத்து பார்க்கும்போது எனக்கு அகக்காட்சியாக என்னென்னலாம் கிடைத்ததோ அது அனைத்துமே இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கையை தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தினாலே இயற்கை இடத்திலே சரணடைந்த காரணத்தினாலே அவருக்கு இயற்கை தன்னுடைய கதவுகளை திறந்து விட்டது. இது ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு மனமாக இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்தெல்லாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆராய்ச்சின்னு செய்தாவே அங்கே ஏதோ ஒரு தேடுதல் வந்து விட்டது. ஆனால் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்களை பொறுத்தவரை இயற்கையே அவரை கருவியாக பயன்படுத்தி பல்வேறு
விளக்கங்களை இந்த உலகிற்கு வழங்கியது. பிரபஞ்சத்தை பற்றியும், இயற்கையை பற்றியும், சுத்தவெளியை பற்றியும், பிரம்ம ஞானத்தை பற்றியும், பரிணாம வளர்ச்சியை பற்றியும், உயிரின பரிணாம வளர்ச்சியை பற்றியும், மனிதனை பற்றியும், மனிதனுடைய மனதை பற்றியும், அதற்கு சரியான முறையில் வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு தியானங்களையும் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்ற முறையிலே அமைத்த தியான முறைகளும் தற்சோதனையும் அனைத்துமே கொடுத்திருக்கின்றார்கள். தற்சோதனை என்ன என்றால் தன்னைத்தானே சோதனை கொள்வது, சோதனை செய்து கொள்வது. அதில் அந்த 5 மட்டும் கிடையாது. அந்த 5ல் மட்டும் அப்படியே எல்லை கட்டி இருக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் அதை சொன்னாங்க. அதை வைத்துக்கொண்டு இன்னும் விரிந்து சென்று ஒரு யதார்த்தமான நிலையிலே மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாமே கடினமானது கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொண்டு செய்தாலே பலன் கிடைக்கும். அந்த வகையிலே பார்க்கும்போது மனம், அறிவு இந்த 2 சாதாரண வார்த்தைகளை கொண்டு அதை சரியான முறையிலே புரிந்து கொண்டு விட்டோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையிலே வசந்தம் வீசத் தொடங்கிவிடும். கற்பனையான எதிர்பார்ப்பு எதுவும் வேண்டாம். அந்த நிலைக்கு போகணும், இந்த நிலைக்கு போகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறது வேண்டவே வேண்டாம். இப்போது அசிட்டிஸ் எப்படி இருக்கிறோமோ அந்த இயல்பை ஏற்றுக்கொண்டு சரியான முறையிலே அறிவை கொண்டு புற செயல்களை சிறப்பாக செய்தோம் என்றால் அதுதான் மிக உயர்ந்த நிலை. இருப்பதே உயர்ந்த நிலை தான். வீணாக இயங்க தேவையில்லை, ஓட தேவையில்லை, வாட தேவையில்லை. ரொம்ப இயல்பாக, ரொம்ப யதார்த்தமாக இந்த மனதையும் அறிவையும் கொண்டு என்னெல்லாம் முடிகின்றதோ அதை புரிந்து கொண்டால் போதுமானது. இங்கேயே இயற்கை மிக எளிமையாக இருக்கின்றது. அதுவே தன்னுடைய கதவை மகரிஷி அவர்களுக்கு திறந்து விட்ட மாதிரி நமக்கும் திறந்து விட்டுடும். மனதை பற்றி ஆராய்ச்சியிலே மனதை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வளர்ந்த விதத்திலே நம் அறிவு செயல்பட்ட விதத்திலே வளர்க்கப்பட்ட விதத்திலே சமுதாயத்தை நோக்கிய விதத்திலே சமுதாயம் கற்றுக் கொடுத்ததிலே சமுதாயத்திலே நாம் கற்றுக்கொண்டதிலே என்று பல்வேறு விதமான பதிவுகள் நம்மிடத்திலே இருக்கின்றன. பேசிக்கா ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது ரொம்ப சாதாரணமாக மனம் எதை காட்டுகின்றதோ அதை மட்டுமே தெரிந்து கொள்கின்றோம். அது எப்படி காட்டுகின்றதோ அப்படி மட்டுமே தெரிந்து கொள்கின்றோம். ரோட்ல போயிட்டு இருக்கோம், நூற்றுக்கணக்கான பேர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அந்த காட்சியில அவங்களுடைய மனம் எதை காட்டுதோ அதை மட்டும் தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படி காட்டுதோ அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. உண்மையாகவே இயற்கை காட்டக்கூடியது வேறாக இருக்கலாம். நாம தவறாக கூட புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் ரொம்ப சாதாரணமாக அந்த இயற்கைக்கு முன்பாக அந்த விரிந்து பறந்து இருக்கக்கூடிய அந்த இயற்கையை நினைந்து இயற்கைக்கு முன்பாக நம்முடைய அறிவின் இயலாமையை ஒத்துக்கொண்டோம் என்றால், அதனிடம் தோற்று போனோம் என்றால், இப்போது இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வேற மாதிரி புரிந்து கொண்டு அதுதான் கரெக்டுன்னு நினைத்து கொண்டு பிடிவாதமாக இருந்தோம் என்றால் சிக்கல் தான் ஏற்படும். நம்முடைய மனதிலே பல்வேறு விதமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. கோபம், பயம், வருத்தம், மகிழ்ச்சி, துயரம், இது போன்று பல்வேறு விதமான உணர்வுகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. நாமாக இந்த உணர்வு வர வேண்டும் என்று நினைத்து எந்த உணர்வையும் கொண்டு வர முடியாது.
நம்முடைய இயல்புக்கு ஏற்ற நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப உணர்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த இயல்பு என்பது நம்முடைய அடிமனதில் இருக்கக்கூடியது. யாரு என்ன வேணாம், என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. கருமையத்திலே பதிவாகியிருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனையோ விதமானது கருமையத்திலே பதிவாகியிருக்குது. அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரத்திலே மூளையிலே காட்டுகின்றது. கருமையத்தில் பதிவாகியிருக்கிறது மூளையிலே காட்டுகின்றது. அந்த உணர்வுகளை நாம கொண்டு வருகின்றோமா, நாம் விரும்பி கொண்டு வருகின்றோமா? நாம் விரும்பி கொண்டு வருகின்றோம் என்றால் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளை கொண்டு வரலாம். அது முடியாது. நமக்கே யதார்த்தமா தெரியும். நாம் விரும்பக்கூடிய உணர்வுகள் வருவது கிடையாது. விரும்பக்கூடிய உணர்வுகளும் வரலாம், விரும்பத்தகாத உணர்வுகளும் வரலாம், பிடித்த உணர்வு வரலாம், பிடிக்காத உணர்வு வரலாம், எந்த மாதிரி வேணாலும் உணர்வு வரலாம், எத்தனை வகையான உணர்வுகள் வேணாலும் வரலாம். அந்த உணர்வுகளே ஒவ்வொரு மனிதனிடத்திலே அந்த வரக்கூடிய அந்த ஒரே உணர்வாக இருந்தாலும் அதனுடைய விகிதம் வேற மாதிரி இருக்கலாம். துல்லியமான மாறுபாடோடு இருக்கலாம். அதனால் அத்துணை உணர்வுகளுக்கே காரணம் நம்முடைய இயல்பு. இயல்பு என்பது நம்முடைய அடிமனத்திலே கருமையத்திலே பதிவாகியிருக்கின்றது. அடிமனதை நாம் நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாது. அது எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி செயல்படுகின்றது என்று தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது அத்துணையுமே காரண காரியத்தோடு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக மிக அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மனம் என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் கருவி. இதை கருவிலாம் சொல்ல முடியாது. அது சூப்பருக்கு மேலே சூப்பர் என்னவோ இருக்கு. கம்ப்யூட்டரில் கொஞ்ச நாள் கழித்து அதனுடைய மெமரி பவர் போயிடும். மானிட்டர் மாற்றணும். குறிப்பிட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக வாங்கணும். ஏன்னா அதுக்கு அவ்வளவுதான். ஆனால் மனிதன் மனம் என்பது அற்புதமானது. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி நினைத்த நேரத்தில் நினைத்த செகண்ட்ல என்னென்னமோ அங்கே உள்ள இருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குது. நாம் உருவாக்குவது கிடையாது. தானாக தோன்றுகின்றது, தானாக மறைந்து விடுகின்றது. நம்மை ஒருவர் அவமானப்படுத்துகிறார். அந்த அவமானப்படுத்தின உடனேயே நமக்கு என்ன ஏற்படுகின்றது? நம்மை அவமரியாதை செய்துவிட்டார், நம்மை திட்டுகின்றார், நம்மை தரக்குறைவாக நடத்துகின்றார். கிட்டத்தட்ட 95% பேர் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அவர்கள் அதுபோல் நடந்து கொள்வது எனக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு கஷ்டமாக இருக்குது. இது வேறு யாரும் கூட இல்லை. அது கணவன் மனைவியிடத்திலே கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட கூட ஏதாவது சொல்லிட்டு அவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் நமக்கு அவமரியாதை செய்து விட்டார் என்றால் அது பயந்த உடனேயே நம்முடைய இயல்பிலிருந்து ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வு எதற்காக வருகின்றது? அந்த மாதிரி நம்மை நடத்தினவருக்கு அடுத்த முறை அவர் நடந்துக்காமல் இருக்கணும், நாம் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடிமனதிலிருந்து அந்த இயல்பிலிருந்து ஒரு உணர்வை அது ஏற்படுத்துகின்றது. அந்த ஏற்படுத்துகின்ற காரணத்தினால கோபம் ஏற்படுகின்றது. அவரிடம் கோபித்துக் கொள்கின்றோம் அல்லது சண்டையிடுகிறோம்.
இந்த இந்த நிகழ்வுல இது வந்து நிகழ்வு. இந்த நிகழ்விலே அடிமனம் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி அடிமனம் அந்த உணர்வை கொடுக்குது. இந்த அடிமனதை நாம் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது, அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்த இயல்பு. நம்மிடத்திலே எந்த மாதிரி இயல்பு இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலை ஏற்படும் போது தான் ஒரு இயல்பின் காரணமாக ஒரு காரியம் செய்திருக்கோம்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி கூட செய்வோமா, இந்த சூழ்நிலையிலே நமக்கு இது போல கூட எண்ணங்கள் ஏற்படுமான்னு நமக்கே தெரியும். அப்போ தான் நமக்கு இயல்பே தெரியும். அதனால நான்லாம் இந்த மாதிரி கிடையாதுன்னு எப்போவுமே அறிவித்து சொல்ல முடியாது. எப்போது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த இயல்பு அங்கே இருக்கின்றது, அடிமனதிலே பதிவாக இருக்கின்றது. அது வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை, அவ்வளவுதான் காரணம். ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் அழிந்து விட்டது, இல்லைன்னா தொலைந்து விட்டது. சரி, தொலைந்து விட்டால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அழிந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இனிமேல் அதை மீட்கவே முடியாது. இந்த ஒரு நிகழ்வு இது. இதை அது அழிந்து விட்டது அப்படின்னு தெரிந்த உடனேயே நம்முடைய அடிமலை வந்து ஒரு உணர்வு வருது. ஏன்னா எப்போதும் சதா ஏதேனும் உணர்வு வந்து கொண்டே தான் இருக்கும். தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும். வந்து கொண்டிருக்கின்ற உணர்வு வந்துவிட்டு மறைந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய உணர்மனதின் மூலமாக இது போன்ற உணர்வு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஏற்பட்ட அந்த உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தான். அரை வினாடியிலே அது மறைந்து விடுகின்றது. வந்து மறைந்ததுக்கு பிறகுதான் இந்த உணர்மனதின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். ஒரு பொருள் அழிந்து விட்டது என்பதை மனதால் புரிந்து கொள்கின்றோம். இந்த புரிந்து கொண்ட வினாடியே அடிமனந்து அதுக்கு உண்டான ஒரு ஒரு தன்னுடைய இயல்பை கொடுக்கின்றது. என்ன கொடுக்கின்றது? கவலை என்ற உணர்வு, துயரம் என்ற உணர்வை, ஒரு துன்ப உணர்வை கொடுக்கின்றது. ஏன்னா அது இயல்பு. அடிமனதுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி நடந்ததுன்னு நம்ம ஃபீட் பண்ண உடனே அந்த உணர்வை கொடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இதிலே அடிமனதை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாது. அடிமனது எப்போ கொடுக்கும்னு தெரியாது. எந்த மாதிரி கொடுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்தில் எந்த மாதிரி உணர்வு வரும்னு முன்கூட்டியே நமக்கு தெரியாது. வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அந்த இயல்புக்கு தகுந்தாற் போல உணர்வுகளை கொடுக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை. அந்த இயற்கை ஒரே ஒரு நிகழ்வு நடக்கும். அதன் மூலமாக கோடானு கோடி கொத்து நிகழ்ச்சிகளை நடத்திடும். ஒன்று தான் நடக்கும். அதனுடைய தொடர் விளைவாக கோடிக்கணக்கான நிகழ்ச்சி அத்தனை பேருடைய மனதிலும் ஒரு நிகழ்வு எத்தனையோ விதமான மாற்றத்தை அத்தனை பேர் கோடிக்கணக்கானுடைய மனதில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். பொருள் தொலைந்து விட்டது, அது கவலை, துயரம் இந்த மாதிரி உணர்வை கொடுத்தது. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே அது வந்ததுக்கு பிறகுதான் இந்த உணர் மனதுக்கு தெரியுது. தெரிந்ததற்கு பிறகு இந்த உணர் மனது என்ன சொல்லுது? இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுகின்றது. பல்வேறு உணர்வு ஏற்படுது, இன்பம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுது. இன்ப உணர்வு ஏற்படும் போது நம்மை நாமே மறந்து விடுகின்றோம். ஆனா துன்பம் ஏற்படுவது மறப்பது கிடையாது. துன்பம் என்பது ஒரு வழியாக, ஒரு வேதனையாக தன்னைத்தானே அதை வந்து ஒரு ஈர்த்து விடுகின்றது. பல்வேறு உணர்வுகள், பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு அனுபவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. காலையில கண்ணை திறந்ததும் நைட்டு தூங்குற வரை சதா நடந்து கொண்டே இருக்கின்றது. தூங்கும்போது கனவு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே தெரியுது, எதுவுமே நடக்கிறது கிடையாது. அந்த தூக்கத்திலே கனவு ஏற்பட்டா கூட அங்கேயும் இந்த இதெல்லாம் வர ஆரம்பித்துடுது. இப்ப இந்த துன்ப உணர்வை இந்த மனம் ஏற்றுக்கொள்வது கிடையாது.
இன்பம் இருக்கிறப்ப நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது இல்லை. அதுங்க தெரியவே தெரியாது, மறந்துடுது, மயங்கிடுது. அங்க வந்து அங்க போராட்டம் இருக்கா? போராட்டமே இல்லை. போராட்டம் இல்லாத காரணத்தால அது போய் ஓடிடுதுங்க. ஆனால் துன்பம் ஏற்படும் போது, அது வேண்டாம் என்று நினைக்கும் போது, இந்த இடத்திலே போராட்டம் உருவாகி விடுகின்றது. இந்த உணர்வு தோன்றிய உடனேயே அது மனதில் மூலமாக உணர்ந்து கொள்கின்றது. இதை உணர் மனம் சொல்லலாம். இதை C2 அப்படின்னு வச்சுக்கலாங்க. அப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, இயல்புக்கு தகுந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்து பாத்தீங்களா? அதை C1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப எடுத்த உடனேயே C1 ஏற்படுகின்றது. C1 ஏற்பட்ட உடனேயே அந்த 100% முழுமையாக இந்த மனதை ஆட்கொள்கின்றது. C1 100% முழுமையாக ஆட்கொள்கின்றது. ஆனால் அந்த உணர்வு தோன்றிய மறு கணத்திலே அது மறைந்து விடுகின்றது. அரை வினாடியிலே மறைந்து விடுகின்றது. இது மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குதுன்னு உணர் மனதுக்கு தெரியுது. இங்க பாருங்க, அந்த இயற்கை வச்சிருக்கிற பியூட்டி. மனம் என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கின்றது. இதை பல்வேறு விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறையா. மகரிஷி வந்து புறமணம், நடுமணம், அடிமணம்னு சொல்றார். ஸ்ரீ பகவத்தையா உணர்மணம், அடிமணம், ஆழ்மணம் அப்படின்னு சொல்றார். எல்லாமே ஒண்ணுதான். அதுல வேற மனம் ஒன்று இருக்கின்றது, அறிவு, புத்தி எல்லாமே ஒண்ணுதான். இடத்துக்கு தகுந்த மாதிரி வேறு. குழப்பத்துல இருக்கும்போது மனம், தெளிவாக இருக்கும்போது அறிவு, இதை கொண்டு முடிவு எடுக்கக்கூடியது புத்தி. எல்லாம் ஒண்ணுதான். பாருங்க இந்த இடத்துல அந்த இதுதான் வேறுபடுது. எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே, சிக்கல்லையே வேற ஒண்ணுமே இல்லாம எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருந்தா, நான் மனநிலையில மனம் நிதானம் இல்லாம இருந்தோம்னா அதுக்கு பேர் மனம்னு சொல்லலாம். நிதானத்தோடு இருந்தா அறிவுன்னு சொல்லலாம். தெளிவாக அது தப்போ ரைட்டோ கரெக்டா இப்படித்தான் அப்படி இனிமேல் குழப்பிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா அது புத்தின்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணே ஒண்ணு, ஒரே ஒரு மனம் தான் இருக்குதுங்க. அதுக்கு பாருங்க பல்வேறு இடத்துல பல்வேறு இதில் அது பேர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இருக்கிறது ஒன்று தான். அப்போ C1 அப்படின்னா இருக்கக்கூடிய நாம் வந்து காலையிலேருந்து நைட்டு வரை பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஏற்கனவே நம்முடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் சூழ்நிலை ஒன்று இருக்கும். ஆனால் இயல்பு வந்து வெவ்வேறாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அது உணர்வுகளை கொடுக்கின்றது. இதை C1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த C1 வந்தவுடனே மறைந்து விடுகின்றது. அதன் பிறகு உணர்மனம் என்று சொல்லக்கூடிய C2 தோன்றுகின்றது. C1 வரும்போது கம்ப்ளீட்டா C2 வந்து மறைபொருளாக இருக்கின்றது. C1 வந்து மறைந்து விடுகின்றது. C2 இப்போது இந்த மாதிரி உணர்வு வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றது. எந்தெந்த மாதிரி இருக்குதோ அதை உணர்ந்து கொள்கின்றது C2. இந்த C1 என்பதுதான் நிகழ்வு. C2 என்பது செயல். இப்ப C2 என்ன பண்ணுது? வந்தக்கூடிய உணர்வை அத இன்பமா இருந்தா நீட்டித்து கொள்ள விரும்புகின்றது. துன்பமாக இருந்தா உடனடியாக அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று உணர்மனம் முடிவு செய்து. இந்த இடத்திலே உணர்மனம் என்ன நினைத்துக் கொள்கின்றது? இதுதான் நான் என்று சொல்லிக் கொள்கிறது. அந்த உணர்மனம் தன்னை நான் என்று உணர்ந்து கொண்டு அது கற்பனை செய்து கொள்கின்றது. C2 கற்பனை செய்து கொள்கின்றது என்னவென்றால், இந்த நான்கிறது பர்மனண்டாக இருக்குது அப்படின்னு முடிவு செய்து கொள்கின்றது. இந்த முடிவு தான் தப்பு. பர்மனண்டா ஒன்று நான் அப்படின்னு இருக்கிறது நினைத்து கொண்டு இருந்தால் சிக்கல் தான் ஏற்படும். C2 அந்த மாதிரி நினைக்குது. தன்னை அதுக்கு காரணம் தான் தான் என்று நினைக்கின்றது. அந்த உணர்வுக்கு தான் தான் காரணம் என்று நினைக்கின்றது. அதற்கு மூல காரணம் தான் தான் என்று C2 நினைக்கின்றது.
உண்மையாகவே C2 காரணம் கிடையாது. அதற்கு மூல காரணம் என்னவென்றால் அது கருமைன்னு சொல்லலாம், அடிமனன்னு சொல்லலாம். அதுதான் காரணம். மூல காரணம் அதுதான். மூலகர்த்தா அதுதான். அதுதான் உணர்வுகளை கொடுத்து விடுகின்றது. அது கொடுத்துட்டு அப்படியே கம்முன்னு இருக்கு. அதை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாது. அதை நிர்வாகம் செய்ய முடியாது. அதை நாம் சரி செய்ய முடியாது. அதை நம்ம டச்சே பண்ண முடியாது. அந்த நிலைக்கு நம்மளால் உணர்மனால போகவே முடியாது. உணர்மனதின் மூலமாக உணர்ந்து தான் கொள்ள முடியுமே தவிர நேரடியாக அதை சென்று எப்ப என்ன மாதிரி கொடுக்கும், எப்படி மாத்தலாம், எப்படி நமக்கு ஏத்த மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு அதை டச்சே பண்ண முடியாது. இதை உணர்மனம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல புரிந்து கொள்ளாமல் தான் தான் என்று நினைத்துக் கொண்டு அதற்கு நான் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டு இந்த C2 என்ன பண்ணுது, C1ஐயும் சரி செய்வதற்கு முயற்சி செய்கின்றது. அது முடிகிற விஷயமா என்றால் முடியாத விஷயம். முடியவே முடியாது. ஏனென்றால் C1 தோன்றியவுடனே மறைந்து விடுகின்றது. C1 தோன்றி 100% தன்னுடைய ஆக்கிரமிப்பை கொடுத்துவிட்டு மறைந்து விடுகின்றது. இப்போதுதான் இந்த C2க்கு தெரிகின்றது இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்குது அப்படின்னு. அந்த C1 100% ஆக்கிரமித்து உடனே மறைந்து விடுகிறது. மறைந்து காரணத்தினாலே இந்த இடத்துல C1 பகுதி 40% இருக்கும். இந்த உணர்மனம் என்று சொல்லக்கூடிய C2 60% இருக்கும். இந்த 60%ஐ வைத்து கொண்டு தான் புறத்திலே செயல்களிலே ஈடுபட வேண்டும். இந்த அறிவு ஈடுபட வேண்டும். அப்ப இந்த C2வை கொண்டு புறத்துல தான் செயல்படுவதற்கு என்ன வேண்டும், இது என்ன உணர்வு கொடுத்திருக்கின்றது, இதை வைத்துக்கொண்டு புறத்திலே என்ன செய்யலாம் என்று முடிவு செய்து புறத்துல மட்டும் செய்யணும். ஆனால் இந்த நிகழ்வுக்கு அறிவு கிடையாது. செயலுக்கு அறிவு இருக்கின்றது. அந்த நிகழ்வு என்றது அப்படியே வந்து தோண்டிட்டு அடிமனம் கொடுத்ததை கொடுத்துட்டு இப்படி போயிடுது. அங்க அறிவு கிடையாது. ஆனால் இந்த செயலுக்கு அறிவு இருக்கின்றது. இதை எந்த மாதிரி செய்யணும்? இதற்குத்தான் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவருடைய செயல் விளைவு தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தாலும் அதற்கு உண்டானது பதிவு. அவங்கவங்க கணக்கை அவங்கவங்களே எழுதிக்க வேண்டியது. இன்னொரு எழுதானா மிஸ்டேக் ஆயிரும். எத்தனை பேருக்கு எழுதுறது? அவங்க கணக்கு 5 புலன்கள் மூலமாக செயல்படும் போது அவங்களுடைய கருமையத்திலே பயந்த காரணத்தினாலே அவங்க கணக்கு அவங்ககிட்டே இருக்குது. இதை யாரும் வெளியில இருந்து யாரும் ஒருத்தர் வெரிஃபை பண்ண தேவையில்லை. அவங்க கணக்கு அவங்ககிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலே துல்லியமாக பயந்த காரணத்தினாலே நம்ம மறந்து விடலாம். ஆனால் அதற்கு உண்டான விளைவு அலை இயக்கத்திலே மிக துல்லியமாக இயற்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. நீ இயற்கை நடத்தி கொண்டிருக்கின்றது என்றாலும் நாம் அறிவை கொண்டு எந்த மாதிரி செயல்படணுமோ அதை பொறுத்து இருக்கின்றது விளைவு. அப்படி பார்த்தோம் என்றால் அது நம்ம செயல்படக்கூடிய செயல், அந்த அறிவு என்பது நம்மிடத்திலே இருக்கின்றது. ஒரு ஜென் கதையை பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு குரு கிட்ட சரணடைந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் கற்றுக் கொடுத்த பயிற்சியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். மிக நன்றாக இருந்தது. அதனால வாழ்க்கையிலே பல்வேறு முன்னேற்றம் கண்டார். ரொம்ப நன்றாக இருந்தது. எந்த மாதிரி முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சரி, ஒரு நிறைவு என்பது இல்லை. என்ன நிறைவு ஏற்பட்டாலும் சமயத்தில் ஏற்படக்கூடிய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் கோபமும் முறையற்ற காம உணர்வும் திரும்ப திரும்ப வந்து அவரை தொல்லைப்படுத்தின. அதுக்கு மட்டும் என்ன செய்யணும் அவருக்கு தெரியல. திரும்ப அந்த ஜென் குருகிட்ட போனாரு. எனக்கு எவ்வளோ என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன். இப்போ இதெல்லாம் என்னால் செய்ய முடியல. என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்கள் தான் எனக்கு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் குரு என்ன பண்ணுறாரு, அவரை காட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே காட்டுக்கு போகிறாங்க 2 பேரும். அங்கே ஒரு வேடன் ஒருத்தர் வரான். அந்த வேடன் யார் அப்படின்னா, அதாவது ஒரு நிமிடங்க. நடுப்புற வந்து ஒரு நடுவே ஒரு தடங்கல். என்ன பண்ணாலும் ஒரு ஃபோன் வந்தனால ஃபேஸ்புக்கு தடைபட்டு விட்டது. நான் வந்து கண்ணை மூடி பேசிட்டு இருந்தாலும் அது தெரியல.
விளம்பர இடைவேளை மாதிரி கொஞ்சம் இருங்க, நான் லைவ் கொடுத்துட்டு நான் வந்துடுறேங்க. அந்த குரு அவனை காட்டுக்கு அழைத்துட்டு போனார். அழைச்சிட்டு போய் 2 பேரும் போறாங்க. அங்க ஒரு வேடன் ஒருத்தன் வரான். வேடன் எதுக்கு வரான்னா, குரங்கு பிடிக்கிறதுக்காக வரான். காட்டுல இருக்கிற குரங்கை பிடிப்பதற்காக வருகிறான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேடன் என்ன செய்யறான்னு, ஒரு இரும்பு கம்பியில அமைந்த ஒரு கூடு மாதிரி ஒன்று வேடன் செஞ்சுட்டான். அதிலே குரங்குக்கு பிடித்த பழ வகைங்க உள்ளார போட்டான். இந்த கை விடுறதுக்கு குரங்குடைய கை போகிறதுக்கு மட்டும் ஒரு துவாரத்தை அமைத்து வைத்துட்டு அதை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அவன் வேற பக்கம் நகர்ந்துட்டான். ஒரு குரங்கு வந்தது. அந்த கூண்டிலே இருக்கக்கூடிய பழத்தை பார்த்தது. தனக்கு அதுக்கு ரொம்ப அந்த பழம் ரொம்ப இஷ்டம். அதை என்ன பண்ணுது, கையை ஏன்னா ஓட்டம் தன்னுடைய கை நுழையிற அளவுக்கு தான் இருக்குது. கையை உள்ளார விட்டுருச்சு. விட்டு பழத்தை எடுத்து விட்டது. இப்போது கையை எடுக்க முடியல. ஏன்னா கை மட்டும் தான் போகும். பழத்தை கையில் பிடித்து இருக்கிற காரணத்தினாலே கையை வெளியே எடுக்கும்போது பழம் இருக்கக்கூடிய காரணத்தினால கையை வெளியில கொண்டு வர முடியல. என்ன செய்யறது தெரியல குரங்குக்கு. அந்த பழத்தை கைவிட்டால் போதுமானது, கை வெளியில வந்துடும். இது தெரியாம குரங்கு என்ன பண்ணுது, பழத்தை பிடித்து கொண்டு வெளியே இழுக்கும்போது கை வலிக்குது. இருந்தாலும் அந்த பழத்தை அது விட மாட்டேங்குது. ரொம்ப சாதாரணமாக வேடன் அந்த குரங்கை ஈஸியாக பிடிச்சிட்டு போயிட்டான். ஜென் குரு கேட்கிறாரு, இதுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த குரங்கு பழத்தை பிடித்து வைத்திருக்கின்றது. அந்த பழத்தை மட்டும் விட்டுதுன்னா அது தப்பிச்சிருக்கும். ஆனா பழத்தை விடாம பிடித்து கொண்டே இருக்கிறனால தான் குரங்கு மாட்டி விட்டது அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். அது குரு சொல்றாரு, அதே போலதான் நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய துயரங்களையும் கஷ்டங்களையும் அது வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை விடாம பிடித்து கொண்டு இருக்கிற காரணத்தினால தான் மனதுக்கு சிக்கல் ஏற்படுகின்றது. அந்த குரங்கு பழத்தை விட்டு விட்டால் கையை எடுத்துக்கலாம். அதே போல பிடித்து வைத்த உணர்வை விட்டு விட்டோம் என்றால் உடனடியாக ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு அந்த ஜென் குரு சொல்றார். அதுக்கு இளைஞன் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி குரங்கு பழத்தை பிடித்து விட்டுருச்சுன்னா தப்பிச்சிருக்குன்னு. அதே போல நல்லாவே தெரியுது இந்த துன்ப உணர்வையும் துயரத்தையும் விட்டு விட்டோம் என்றால் அது ஓடிவிடும் அப்படின்னு எனக்கு இது தெரியுது. ஆனால் என்னை அறியாமலே நான் அதை பிடித்து விடுகிறேன், விட முடியவில்லையே, இதுக்கு என்ன செய்வது அப்படின்னு அந்த இளைஞன் கேட்கிறான். குரு சொல்றாரு, அந்த குரங்குக்கு பழத்தை விட்டுட்டா கையை எடுத்துடலாங்கிற அறிவு கிடையாது. ஆனால் இதை விட்டு விட்டா நீ ரிலீஸ் ஆயிடலாம் அப்படின்னு உனக்கு இயற்கை அறிவை கொடுத்துருக்கின்றது. அதை அறிவை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஏன் அதை விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் ஏஞ்சனுக்கு ஒரு சுளீர்னு ஒரு புத்தியில் அறிவில் உரைத்தது. இப்போ அவனுக்கு ரொம்ப பளிச்சுன்னு புரிஞ்சிச்சு. அப்போ பாரமும் இறங்கிச்சு, ஃப்ரீயா ஆயிட்டு குருவை வணங்கி விட்டு சென்றான். அப்படி பார்க்கும்போது நம்மை அறியாமலே, அப்ப திரும்பவும் சொல்றோம், C1 என்பது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல இயல்புக்கு ஏற்றார் போல வரக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்தி விட்டு உடனடியாக அடிமனம் கம்முன்னு இருக்கு. அதுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே இருக்கு. இந்த உணர்வு ஏற்பட்டு C1 அரை வினாடியிலே மறைந்து விடுகின்றது. மறைந்ததுக்கு பிறகுதான் C2 வருகின்றது. C2 இப்போது இந்த உணர்மனம் தான், இதுதான் அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது 60% இருக்குது, அது 40% இருக்கின்றது. இரண்டும் மாறி மாறி தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 60% எதற்காக இருக்கின்றது என்றால், புறத்திலே
இந்த வரக்கூடிய உணர்வுகளை பயன்படுத்தி புறத்திலே மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். அறிவை பயன்படுத்தி செயல்பட வேண்டும். யாருக்காகவும் எதையும் எதிர்பார்க்காம இறைவனிடத்துல எதையுமே கேட்காம நமக்கு என்ன வேண்டுமோ இந்த சூழ்நிலையில இதுல இன்னொன்னு இருக்கு. இங்கதான் நன்மணி சார் வராரு. இது அவருடைய கோணத்துல பார்த்தா அந்த கர்மவினை என்பது அந்த கருமயத்திலே பதிவாயிருக்கின்றது. அந்த கர்மவினை தான் இப்போது சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அப்போ அவருடைய கண்ணோட்டத்துல அந்த மாதிரி அது என்ன வேணாலும் கர்மணி வேறட்டும், என்ன கர்மமா வேணா இருக்கட்டும். அந்த கர்மமோ கர்ம வினையோ தான் இப்போது சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த மாதிரி கர்ம வினை நீ இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கர்ம வினையை கொடுக்குது. இந்த இடத்திலே இயற்கை எதற்காக உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு பண்ணலாம் முடிஞ்சு போச்சு. இப்போது இயற்கை அறிவை கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த அறிவு திட்டமிட்டு சரியான முறையிலே ஒழுங்கான முறையிலே மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாத மாதிரி மற்றவருடைய துன்பத்தை போக்குற மாதிரி அறிவு கொண்டு செயல்படணும். இதுதான் முடிஞ்சு போச்சு. எது வேணாலும் இருக்கட்டும், கர்ம வினையா இருக்கட்டும், கர்மமா இருக்கட்டும், இந்த இடத்திலே சரியான முறையிலே அறிவை பயன்படுத்தி சரியான செயலை செய்ய வேண்டும். அதற்கு உண்டான விளைவு ஏற்படும். முடிஞ்சு போச்சுங்க. இதை கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இல்லைங்க, நீங்க சொல்றீங்க ரைட்டு. ஆனா இது என்னை மீறி நடக்கின்றதே, என்னை அறியாமல் ஏற்படுகின்றதே. அதற்கு நான் என்ன செய்வது என்றால், அந்த குரங்குக்கு அறிவு கிடையாது, உங்களுக்கு அறிவு கொடுத்திருக்கின்றார். அப்படி நம்மை அறியாமலே ஏற்பட்டு விட்டது என்றால் கூட இந்த இடத்திலே C2 என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நம்மை அறியாமல் நடந்தது அத்துணையுமே C1 தான் என்று எடுத்துக்கொண்டு விட்டோம் என்றால் இப்ப பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்காக செயலை செஞ்சுட்டு நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. செயல் நம்மிடத்திலே இருக்கின்றது. நிகழ்வு அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் செயல் என்பது நம்மிடத்திலே இருக்கின்றது. அப்ப அறிவை கொண்டு சரியான முறையிலே செயலை செய்யாம நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீ தெரியாம செஞ்சா என்ன, புரியாம செஞ்சா என்ன, அறியாம செஞ்சா என்ன, அதற்கு உண்டான விளைவு இருக்கின்றது. இது யாரும் தப்ப முடியாது. அப்போ அறிவை கொண்டு சரியா செய்யணும். அந்த அறிவு சரியா செயல்பட என்ன வேண்டும்? மிக யதார்த்தமா புரிந்து கொண்டால் போதுமானது. C2 இந்த 60% பகுதி, இந்த 40% பகுதியை சரி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இந்த 60% C2 பகுதி 40% இருக்கிற C1 பகுதியை ஆக்கிரமித்து சரி செய்வேன் என்று முயற்சி செய்தால் முடியவே முடியாத காரியம். அதற்கு பதிலாக இந்த 60% இந்த 40% அதாவது C2 C1 நான் சரி பண்ண முயற்சி செய்ய மாட்டேன் என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இப்போது இந்த 60% கொண்டு வெளியில புறத்துல செய்யக்கூடிய விளைவுக்கு இந்த 40% உதவி செய்து செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்ய முடியும். ஒரு முறை தவறு ஏற்பட்டா கூட பரவாயில்ல, அதை அனுபவமா வைத்துக்கொண்டு அடுத்த முறை சிறப்பாக செய்து வெற்றி பெறலாம். எல்லா செயலும் வெற்றி மேல வெற்றி பெறலாம். அதற்கு C1 C2 C1 டச்சே பண்ணக்கூடாது. அது சரி பண்றதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அப்ப C1 என்பது இப்ப கவலை ஏற்படுத்துது, துயரத்தை ஏற்படுத்துது, பயத்தை கொடுக்குது, முறையற்ற காமத்தை கொடுக்குது, கோபத்தை கொடுக்கின்றது. இந்த C2 என்ன பண்ணணும்? அந்த உணர்வை வருது அப்படின்னா அந்த உணர்வை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய, நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மையை அறிவை கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். கோப உணர்வு ஏற்படுத்தியது இது காரணம் கிடையாது. அதனுடைய இயல்பு கோபப்படுவது. அந்த கோப உணர்வை வைத்துக்கொண்டு அறிவை கொண்டு எப்படி அவர்களை ஹேண்டில் பண்ணுவது, எப்படி நகைச்சுவையோடு பேசுவது, எப்படி உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, கோபத்தை காண்பிக்காமலேயே அவர்கள் எப்படி நம்மிடத்திலே சரியான நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு செயலை கண்டுபிடிப்பது. அதற்கு முற்றிலுமாக C1 கம்ப்ளீட்டா புறக்கணித்து விட்டோம் என்றால் அந்த ஆற்றல் கிடைக்கும். இல்லைன்னா
கோபத்தை காமித்து செயலை காண்பித்து அந்த இடத்துல திட்டி சண்டை போட்டு பிரச்சனை அதிகமாயிரும். அதுக்கு அதுதான் காரணம் சொல்லக்கூடாது. அப்ப இயற்கையானது, உணர்வுகள் இயற்கையானது. அதை வந்ததுன்னா அதை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி கையாளுறோங்கிறது அறிவை கொண்டு இருக்கின்றது. அது போல இருக்கணும். அப்போ ஒரு முறை வந்தாலும் பரவாயில்ல, அதை அனுபவித்துக் கொண்டு அடுத்த முறை எப்படி நடந்துக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்திலே எந்த மனிதத்திலே எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவை பயன்படுத்தணும். அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இந்த C2 வந்து C1 வந்து எந்த காரணத்தை கொண்டு நான் சரி செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவோடு இருந்தது என்றால் இப்ப அறிவு தெளிவோடு இருக்கும். இந்த C1 மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்ற தொடர் செயலாக எப்போதுமே கனவில்லாத தூக்க நேரத்தை தவிர மீதி எல்லா நேரமும் தொடர்ந்து அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது, ஓடிக்கொண்டே இருக்கின்றது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. வரக்கூடிய உணர்வுகளை, அந்த அனுபவங்களை புறத்திற்கு தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளலாம், இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடலாம். ஆறு போல ஓட விட்டு விடலாம். ஆறு போல் ஓட விடுவதென்றால் அங்கு ஒரு வேலை கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக சொல்வது, அங்கே ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் போதும், தானாகவே மறந்துவிடும். நமக்கு பிடித்த, நம்ம மேல அன்பா இருக்கக்கூடிய, இல்லை என்றால் நாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒருவர் இறந்து விட்டார். என்ன ஆகுது? அது ஒண்ணுமே இனிமே பண்ண முடியாது. முடிந்தது முடிந்தது தான். அந்த இயல்பு அந்த உணர்வை கொடுக்கின்றது. அந்த உணர்வை திரும்ப திரும்ப பிடித்து வைக்கும்போது அது அதிகமாகுது. நீங்க பிடிச்சு வைக்கிறீங்களோ பிடிச்சு வைக்கலையோ, குறிப்பிட்ட காலப்பட்டது பிறகு, 1 வருடத்துக்கு பிறகு, 2 வருடத்துக்கு பிறகு எப்படி இருக்கு? முதல்ல நடந்த மாதிரி ஒரு கவலை உணர்வு, துய உணர்வு அந்த மாதிரி இருக்கா? 2 வருடத்துக்கு இல்லையே. அப்ப என்ன பண்ணுது? இயற்கையே அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதே. ஆறு போல ஓட விட்டு அந்த உணர்வு மயக்கூடிய தன்மை இயற்கையை வைத்தே இருக்கின்றதே. இயற்கையா வச்சிருக்கு. நீங்க திரும்ப திரும்ப இழுத்து பிடிச்சாலுமே அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானாவே மறந்து விடுது. சிஸ்டம் அப்படி இருக்கு. தானாவே தோன்றி தானா மறையக்கூடிய சிஸ்டம் இயற்கையாவே அப்படி இருக்குது. அப்போ இதுல நாம திரும்ப திரும்ப இழுத்து பிடித்து திரும்ப திரும்ப அதை நினைத்து பார்த்தா அதை திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணி, ஆக்சுவலா அந்த உணர்வு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ரினியூவல் பண்ண உணர்வு, புதுப்பிக்கப்பட்ட உணர்வு. அதே உணர்வா இருந்தாலும் கூட புதுப்பிக்கப்பட்ட உணர்வுங்க. இந்த C1 C2 ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்திலே அந்த அது இயங்கக்கூடிய தன்மை வேறாக இருக்கின்றது. ஏன்னா C1 அரங்கணத்திலே மறைந்து விடுகின்றது. C2 தான் அதை பிடித்து வைத்திருக்கின்றது. அதாவது நிக்கிற பொருளுக்கு வெயிட் அதிகம். ஒரு பைக் இருக்கு, பைக் நின்றுகிட்டு இருக்கு, அந்த பைக்குக்கு வெயிட் வந்து அதிகம். அந்த பைக்கை ஃபர்ஸ்ட் கீர் போட்டு, செகண்ட் கீர் போட்டு, தேர்ட் கீர் போட்டு, ஃபோர்த் கீர் போகும்போது அந்த வண்டிக்கு வெயிட் குறைஞ்சிருது. எடுத்த இடத்துல ஃபோர்த் கீரில் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆயிரும். கிராஜுவலாக தான் வந்து போகணும். அப்போ நிற்கிற வண்டிக்கு வெயிட் அதிகம், ஓடக்கூடிய வண்டி ஃபோர்த் கியர் வண்டிக்கு வெயிட் கம்மி. அதே போல வரக்கூடிய உணர்வுகளை நிறுத்தி வச்சோம்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது ஓட விட்டுட்டா அதனுடைய அந்த மனப்பதிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதியாமல் அது ஓடி போயிடும். அந்த பதியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினாலே அந்த துன்ப உணர்வு அந்த மாதிரி ஏற்படாது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். பிடிக்கிறதுனால பிடிக்காததுனால, பிடிக்கிறதுனா அந்த அந்த விருப்பம் அதை சொல்லலை, அதை இழுத்து பிடித்து வைக்கிறதுனால என்ன நடக்குது? அது பிடித்து வைக்காம இருந்தால் எப்படி நடக்குது? அப்போ ஓடுற வண்டிக்கு வந்து வெயிட் கம்மி, நகர்ந்து செல்லக்கூடிய உணர்வுக்கு துயரம் கம்மி. ஏன்னா நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அது என்ன ஆகுது? அந்த அந்த துயரத்துடைய தன்மை, அதனுடைய டென்சிட்டி குறையுது. முன்ன அந்த அளவுக்கு துன்பம் இருக்கிறது கிடையாது. அந்த கவலை அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அது ஓடி மறைந்து விடுகின்றது.
இதுவே தண்ணீர் தேங்கி தேங்கி விட்டது என்றால், ஒரு இடத்துல தேக்கமா இருந்துச்சுன்னா அதே தண்ணீர் சாக்கடையாக மாறிவிடுகின்றது. ஊர்ல இருக்க தண்ணீர் எல்லாம் ஆத்துல போய் சாக்கடையா மாறுது. அது தொடர்ந்து ஓடும்போது சாக்கடை எல்லாமே ஆறு ஃபுல்லா சாக்கடை தாங்க. ஆனா சாக்கடை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றது. குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு ஓடிக்கொண்டே இருக்கிறதால் தூய்மையாகி விடுகின்றது. அதே போல தான் அந்த தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால பிடித்து வைக்காம ஃப்ரீயா ஆறு போல ஓட விட்டோம்னா, நமக்கிடையே ஏற்படக்கூடிய எந்த மாரி உணர்வா இருந்தாலும் சரி, எந்த மாரி சாக்கடையான எண்ணமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த மாதிரி உணர்வா இருந்தாலும் சரி, ஏங்க அது சரி செய்ய வேணாமா? ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து சரி செய்ய வேணாமா? தேவையில்ல. ஏனென்றால், அது தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டு விடும். சாக்கடையா ஓடும்போது குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும்போது, சாக்கடையே தூய்மையாகி நல்ல நீராக மாறிவிடும். ஒரு 4, 5 ஊர் கழித்து அதே ஆத்துல இருந்து தான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி எடுக்குறாங்க. அப்ப மனத சரி செய்ய தேவையில்லை. தானாகவே சரியாகிவிடும். நாம் சரி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்தோம் என்றால், அது முடியாத காரியம். தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டு விடும் அந்த மனம். இயற்கை அதை அந்த மனதை சரி செய்யக்கூடிய தன்மை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. ஏனென்றால் இயற்கையே இங்கே மனமாக இருக்கின்றது. ஆக நாம முயற்சி செய்தனா முடியாத காரியம். இயற்கையை எதிர்த்து போராட முடியாது. வெரி சிம்பிள். ரொம்ப எதார்த்தமாக ரொம்ப ஒண்ணுமே பண்ண வேணாங்க. சாதாரணமாக மனத அறிவ கொண்டு இயல்பாக என்ன மாரி இயல்பாக என்ன உணர்வு ஏற்படுது, அத பார்த்து வேணும்னா பயன்படுத்துங்க. இல்லன்னா விட்டுடுங்க. விட்டுடுங்கன்னா ஒண்ணுமே அங்க செய்ய தேவையில்ல. தானாகவே சரியாயிரும். இதுக்கு பெரிய ஒரு எல்லாம் தேவையே கிடையாது. சாதாரணமா அறிவை பயன்படுத்தினாலே போதுமானது. அனைத்துமே சரியாயிடும். அப்ப ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். வெளியில மட்டும் காரியத்த செய்யலாம். இல்லைன்னா சும்மா இருக்கலாம். அங்க வேலையே கிடையாது. இவ்வளவுதானே. வெரி சிம்பிள் ஆச்சே. வேறு எதுக்காக இயங்கணும்? எண்ணங்கள வேணும். என்ன தான் வேணும்? அது வேணும், இது வேணும் முயற்சி பண்ணா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நிறைவு என்பது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே நிறைவாகத்தானே இருக்கின்றோம். அதை புரிந்து கொண்டாலே போதுமானது. அது மட்டும் இல்ல. இந்த புறத்தில் கூட சரி. அகம் வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்ம கண்ட்ரோல மீறி இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே. அங்க செய்றதுக்கு வேலை முடிவு பண்ணிட்டோம். சரி புறத்துல செய்யலாமா? புறத்துல செய்யலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நாம இந்த சூழ்நிலையில எல்லா நேரத்திலயும் நாம விரும்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இது சமுதாய தொடர்பில் இருக்கின்றது. கோடிக்கணக்கான மக்களுடைய தொடர் நிகழ்ச்சி, தொடர் செயல் நிகழ்ச்சியின் காரணமாக இந்த செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வின் காரணமா இந்த செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப நாம் நினைச்சது நடக்கலைன்னா, அது எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதுலயும் கூட ஃபுல் கண்ட்ரோல் நம்மகிட்ட கிடையாது. நம்மளால முடிந்த அளவு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அத வேற ஒருத்தரும் எதிர்பார்க்காம நம்மளால எவ்வளவு முடியும் மேக்ஸிமம் நம்மளால முடியாதுன்னு நினைக்காம நம்முடைய அ மேக்ஸிமம் எஃபோர்ட் குடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத நம்ம வந்து செய்யணும். அந்த மாரி செய்தோம்னா, செய்றது மட்டும் தான் வேல. விளைவு பரவால்ல. அது என்ன குடுக்குதோ அது குடுக்கும். நம்ம செஞ்ச விளைவுக்கு துல்லியமா குடுக்கும். அதுல சந்தேகமே பட தேவையில்ல. அதுல வந்து அதுல நோ அப்பீல்ங்க. முடிஞ்சு போச்சு. எதிர்பார்க்க தேவையில்ல. செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே! அது பாட்டுக்கு விளைவு வந்துகிட்டே இருக்குமே! இவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்ப புறத்திலும் நம்ம முழுமையான கவுண்டர் நம்மகிட்ட கிடையாதுங்க. இதற்கு ஓஷோ ஒரு கதை சொல்வாருங்க. ஊர்ல ஒரு பெரிய திருடர். திருடர் என்னங்க திருடர்ன்னு மதிப்பு குடுக்குறீங்க? ஏன்னா, திருடர் அவ்வளோ பெரிய ஆளுங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஏன் அவரு திருடர்ன்னு மதிப்பு குடுக்குறோம்னா, சாதாரண ஆள் கிடையாது. அவரு பெரிய ஆள். அவரு இதுவரை எத்தனையோ முறை திருடியிருக்காரு. ஒரு தடவ கூட அவரு மாட்டுனதே கிடையாது. இது மட்டும் இல்ல. அவரு ஒரு ஏரியாவுக்கு திருட போனார்ன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துல ஒரு பொருளை ஏற்படுத்திருவாரு. இந்த சாதாரணமான வீட்லாம் திருட போறதில்ல. பெரிய பெரிய வீட்ல, பெரிய பெரிய பங்களாவுல, அரண்மனையில மட்டும் தான் திருடுறது. அவரு திருட போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அங்க ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவாரு. நான் திருட போறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு எந்த மாரி செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, உள்ள புகுந்து திருடிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு தடயத்த விட்டுட்டு வருவாரு.
வேணாம். ஏன்னா வேற யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. வேற யாராவது திருடிட்டான்னு. இவரு தான் திருடுன ஒரு தடயத்த விட்டுட்டு வந்துரும். அந்த மாதிரி ஒரு ஆளு. அந்த நாட்டு ராஜாவே இவர பார்க்கணும்னு ஆவலோடு இருந்தாராம். ஆனா யாரால அவர பிடிக்க முடியல. அப்படி எப்படியாப்பட்ட திறமை வாய்ந்த திருடரா இருப்பாருன்னு பாருங்க. அவருக்கு வயசாயிடுச்சு. அவர் பையன் சொன்னான், "அப்பா நீ மட்டும் திருடுறியே, இப்ப நானும் வந்து இது மாரி இதே தொழிலே செய்யலான்னு இருக்கேன். எனக்கு கத்துக் குடுங்கிறாரு." அவரு சொல்றாரு, "இதெல்லாம் கத்துக் குடுக்க முடியாது. இது பிறவியிலே வர வேண்டியது. இதெல்லாம் கற்று செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் ஒரு நாள் ஒரு இது மாரி தான் ஒரு மார்கழி மாதம். நைட்டு திருவிழா போறதுக்கு முன்னாடி என் பையன கூப்பிடுறாரு, "வான்னு போலான்னு." போறாரு. ஒரு பெரிய அரண்மனை மாரி இருக்கிற இடம். இவரு போயிட்டு வெளி சுவத்துல ஒரு கண்ண வைக்கிறார். உள்ள நுழைவதற்கு கடப்பார கொண்டு இடிச்சிட்டு இருக்கார். பையன் பார்த்துட்டு இருக்கான். பையனுக்கு நடுங்குது. எங்க மார்கழி மாதம் குளிர்ல நடுங்கல. அது செய்யறது அவரு. ஆனா நடுக்கம் உனக்கு பயங்கர நடுக்கம் இருக்கு. ஆனா அவருக்கு பயமே கிடையாது. அவரு வீட்டு வேலை பார்க்குற மாரி பயப்படாம செஞ்சுட்டு இருக்காரு. ஓட்ட போட்டாங்க 2 பேரும் உள்ள போனாங்க. உள்ள போயிட்டு அங்க ஒரு கேட் இருந்துச்சு. பூட்டி இருந்துச்சு. பக்கத்திலே சாவி மாட்டி இருந்துச்சு. அந்த சாவி எடுத்து பூட்ட திறந்து கேட்ட திறந்து பையன உள்ள அனுப்பிச்சாரு. பையன் உள்ள போன உடனே கேட்ட மூடி ஒரு பூட்டு போட்டு சாவியை தூக்கி போட்டு திருடன் திருடன் அப்படின்னு கத்திட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப கூலா போர்வை எடுத்து தலையோடு போத்திட்டு படுத்து தூங்கிட்டாரு. அந்த திருடர் வந்து எப்படியாப்பட்டவரா இருப்பாருன்னு பார்த்துக்கங்க. தூங்கிட்டார். 1 மணி நேரம் ஆச்சு. ஆ அதுக்கு பிறகு அந்த பையன் திருடருடைய பையன் வந்து எழுப்பினான். அப்பான்னு எழுப்பினான். திருடர் இருந்துச்சார். சரி வந்துட்டியா? சரிப்பா இதே பெரிய விஷயம். சரி தூங்கு எனக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு திரும்பவும் படுத்து தூங்கிட்டார். கொரட்டை விட்டு தூங்குறார். பையனுக்கு ஆச்சரியம். இது என்னடா இது பெரிய எப்படி வந்திருக்கோம் நம்மளை போய் இந்த மாதிரி காலையில் பேசிக்கலான்ட்டார் அப்படின்ட்டு போய் படுத்தாங்க. தூக்கமே வரல. காலையில் எழுந்தோம் போய் அப்பாவை எழுப்பணும். அப்பாவும் எழுந்தார். அப்பா அதாவது திருடர் கேட்டார் பையன்கிட்ட, இங்க பாரு நீ வந்து என்ன நீ என்ன செஞ்ச அதை சொல்லாத. நீ என்ன செஞ்சேன்னு சொல்லாத. என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு அப்படின்னார். பையன் சொன்னான், என்னப்பா நீங்க பாட்டுக்கு என்னை பூட்டி விட்டு நீங்க பாட்டு ஓடிட்டீங்க. ஒரு நாள் பரவாயில்ல திருடுதுன்னு கட்டிட்டீங்க. அரண்மனை எல்லாம் எழுந்துட்டாங்க. லைட்டை போட்டு எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உள்ளார மாட்டிட்டேன். என்ன பண்ணதுன்னு தெரியல. இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி உணர்வை நான் அனுபவித்ததே கிடையாது. அந்த மாதிரி உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மரணத்துடைய விளிம்புக்கே நான் போயிட்டேன். என்ன பண்றேன்னே தெரியல. அப்போ ஒரு பொண்ணு விளக்கு எடுத்துட்டு வந்தது. சாவி எடுத்து பூட்டை திறந்து கேட் திறந்து உள்ள வந்தது. உடனே நான் என்ன பண்ணினேன்? நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. என்ன பண்ணேன்னு சொல்லாத. என்ன நடந்தது அப்படின்னு நல்ல வேளை சொன்னீங்க. என்ன பண்ணேன்? அந்த பொண்ணை தள்ளிவிட்டு வெளியில ஓடி வந்தேன். நல்ல வேளை சொன்னீங்க. நான் செய்யல. அது நடந்தது. வேகமா ஓடுனேன். பின்னால என்னைய வந்து 10, 15 பேர் துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில இது மாதிரி ஓடுனதே கிடையாது. நல்ல வேளை சொன்னீங்க. நான் ஓடல. அது நடந்தது. அந்த மாதிரி ஓட்டம். ஒரு கூட்டமே என்னை துரத்துது. நடுவே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணற ஒரே ஒரு தாண்டா தாண்டுனேன். நல்ல வேளை சொன்னீங்க. நான் தாண்டல. அது நடந்தது. அப்புறம் பார்த்தேன் பக்கத்துல ஒரு கல் இருந்தது. கல்ல தூக்கி கிணத்துக்குள்ள பொத்துன்னு போட்டேன். நல்ல வேளை சொன்னீங்க. இது நான் போடல. அது நடந்தது. எல்லாரும் திருடன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான்னு எழுதி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தப்பிச்சு உங்ககிட்ட வந்தேன். நல்ல வேளை சொன்னீங்க. இதுல நான் ஒண்ணு கூட செய்யவில்லை. எல்லாமே நடந்தது அப்படின்னு சொன்னான். அப்படி பார்த்தோம் என்றால் முக்கால்வாசி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமே நிகழ்வாக இருக்கின்றது. அனைத்துமே அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குதுங்க.
அப்ப இதுல அந்த செயல்ங்கிற முறையில நாம என்ன செய்யணும்? இப்ப அந்த திருடனுடைய பையனுக்கு என்ன நடந்தது? அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கும்போது இப்போது மனது செயல்பட்டா எப்படி இருக்கும்? மனது செயல்பட்டா பயத்தை ஏற்படுத்தும். மனது செயல்பட்டா என்ன பண்ணணும்னு தெரியாது. கையும் ஓடாது, காலும் ஓடாது. அவன் மற்றவங்ககிட்ட மாட்டிடுவான், முடிஞ்சது கதை. ஆனால் இந்த இடத்திலே இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது மனதெல்லாம் இருக்கட்டும், அதை ஓவர் டேக் பண்ணி இந்த அடிமனமும் ஆழ்மனதும் உதவிக்கு வந்து இந்த மனது செயல்பட விடாம தடுத்து அப்படியே எல்லா செயலையும் செய்து முடித்து விட்டு அது அமைதியாக இருந்து விட்டது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நானா இது பண்ணினேன் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. நன்றாக யதார்த்தமாக சிந்தனை செய்து பாருங்கள். இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வயதிலே இந்த எத்தனையோ விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பார்த்துருப்போம். நாம் அங்கே செஞ்சே இருக்க மாட்டோம். நம்முடைய மனம்லாம் அங்கே இருந்திருக்கவே இருக்காது. நம்முடைய அடிமனமும் ஆழ்மனதும் அந்த நேரத்திலே இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து செயல்பட்டு நம்மை காப்பாற்றி இருக்கின்றது. மனதை கொண்டு இருந்தோம்னா அங்கே அங்கே வந்து ஒன்றுமே செய்யாமல் முழித்து கொண்டு தான் இருப்போம். ஒன்றுமே செய்யாமல் ஸ்டில்லாக இருந்திருப்போம். ஆனால் அடிமனமும் ஆழ்மனதும் உதவிக்கு வந்து நம்மை எத்தனையோ முறை காப்பாற்றி இருக்கின்றது. ஆனால் இந்த அடிமனதும் ஆழ்மனதும் எப்போதும் செயல்படாது. இந்த இக்கட்டான சூழ்நிலை மட்டும்தான் அது உதவிக்கு வரும். ஆகவே அதை புரிந்து கொண்டு இப்போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை அப்படியே ஆறுபோல் ஓடவிட்டு நமக்கு தேவை என்றால் புறத்திலே பயன்படுத்தி கொண்டு தேவையில்லை என்றால் அதை டச் பண்ணாம அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் மனம் எப்பவும் ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது அறிவை கொண்டு சிந்தனை செய்யலாம். மேக்சிமம் முடிவு பண்ணிட்டு மேக்சிமம் செய்துட்டு முழு முயற்சியோடு செய்துவிட்டு அதனுடைய விளைவை எதிர்பார்க்காம அப்படியே நடக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் முயற்சி செய்து பல்வேறு முறையில் அறிவை கொண்டு சரியான முறையில் சிந்தனை பண்ணி நமக்கு அறிவு பத்தலைன்னா அந்த ஃபீல்டில் யார் இருக்காங்களோ அவர்களை வைத்து கற்றுக்கொண்டு அதை சரியான முறையில் செய்து விட வேண்டும். பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அதன் பிறகு அதனுடைய விளைவை எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிலையில் தான் இப்படி இருக்கும். எல்லாமே அற்புதமாக இருக்கும். எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் இப்போது இயற்கை உதவிக்கு வரும். இந்த அடிமனமும் ஆழ்மனதும் உதவிக்கு வந்து செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த குழப்பம் எதுவுமே இருக்காது. தெளிந்த அறிவோடு எப்போதுமே இருக்கலாம். அழகாக ரசிக்கலாம். அற்புதமாக சும்மா இருக்கலாம். அகத்தில் புறத்தில் வேலை பார்த்து கொண்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த கண்ட கனவானது எத்தனை பேர் கர்ம வீரராக செயல் வீரராக வருவார்களோ அவரால் தான் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த மாற்றத்தை நம்மால் வந்து செய்ய முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. முடியாது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக செய்து பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியும். மாற்றி அமைக்க முடியும். அந்த போரில்லா நல்லுலகத்தை அந்த மாதிரி எத்தனை நபர்கள் அது மாதிரி உருவாகிறார்களோ தெளிவாக இருக்கின்றார்களோ ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ வெற்று மனதோடு இருக்கிறாங்களோ அவங்களால தான் அந்த மனதை கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்களை அவங்களுடைய மனதை அந்த புரிய வைத்து அவர்களுக்கும் புரிய வைத்து அவர்களும் வெறுமையான மனதை கொண்டு சென்று எங்கேயுமே அந்த வன்முறை உணர்வு எதுவுமே இல்லாமல் எல்லாமே இயற்கை தான் என்று ஏற்றுக்கொண்டு அதை பிடித்து வைக்காம பிடித்து வைத்து கொண்டு அது பழிவாங்குதல் வன்முறை அப்படிங்கிற போகும்போது மட்டும்தான் அது இயற்கையாக போரை உருவாக்குகிறது. அந்த போரில்லா நல்லுலகத்தை எத்தனை தனிமனிதர்கள் இதே போல் இருக்கின்றார்களோ அதை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நிச்சயமாக அதை முடியும். அந்த மனதை கொண்டு புரிந்து பார்த்தால் தெளிவாக விளக்கம் கிடைக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வை கிடைக்கும். அந்த தொலைநோக்கை வைத்துக்கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அருள் தந்தையை கொடுத்ததை நம்மளால் செயல்படுத்த முடியும். நிறைவாக அந்த அந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு இந்த ஒரு உணர்வோடு நம்முடைய அனைவரும் ஒருங்கிணைந்து நினைத்தோம் என்றால் இதுக்கு உண்டான விளைவு ஏற்படும். அதாவது இது வந்து இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது கூட ஒரு செயல்தான். பேசுவது கூட ஒரு செயல்தான். நம்மால் முடிந்த ஒரு 10 மாணவர்களை நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவர்களை கண்காணித்து சரியான முறையில்
கொக்கு மாதிரி காத்திருந்து எப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நேரத்தில் அறிவுரை கூறி மானசீகமாக வாழ்த்தி அவர்களை வேற மாதிரி பார்க்காம நீ திருந்தவே மாட்ட, உருப்படவே மாட்ட, இப்படி தான் இருப்ப, அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்காம நல்ல விதமாக அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை மீட்க வேண்டிய கடமை நம்மை போன்ற அறிவு படைத்தவரிடத்திலே, நம்மை போன்ற புரிந்து கொண்டவரிடத்திலே தான் இருக்கின்றது. அத்தனை பேரும் அரவணைப்போம். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். இந்த வேவ்லென்த்தில் அந்த இயக்கத்தோடு இதில் தான் நுட்பமாக அருள் தந்தைவர்கள் மௌனத்தை கொடுத்தார்கள். மௌனமாக அப்படியே ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருக்கும்போது இயற்கையாகவே அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு உணர்வுகள், எக்கச்சக்கமான தாறுமாறு எண்ணங்கள் எல்லாமே மௌனத்திலே வெளியே சென்று கொண்டிருக்கின்றன. உள்ளே பயந்து அத்தனையும் போய்கொண்டே இருக்கின்றன. குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் மௌனம் தேவை. அதற்கு பிறகு எப்போதுமே மௌனமாக இருக்கலாம். அந்த வேலிடத்துக்கு போயிடலாம். எப்பவுமே பிடித்து வைக்காத தன்மை ஏற்படும். அதற்கு தான் மௌனத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே அதையும் நேரம் கிடைக்கும் போது நாம் பயன்படுத்தி அனைத்தையும் அகத்திலே அனைத்தையும் விட்டுவிட்டு புறத்திலே காரியங்களை சிறப்பாக நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்வோம் என்று கூறி அந்த போரில்லா நல்வுலகத்தையும் போதையில்லா தமிழகத்தையும் உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும், ஃபேஸ்புக் அன்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயாவோட இன்றைய சிந்தனை உரை நிகழ்வும் செயலும்ன்ற தலைப்புல ஐயா மிக சிறப்பாக சிந்தனை உரையாற்றினார்கள். ஐயா இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, மனதை பற்றி நிறைய புத்தகம் வந்துடுச்சு. அதை பற்றி மனதை பற்றி ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கு. மனிதர்கள் மனதை பற்றி அவங்களால இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. வேதாந்த மகரிஷி அவர்கள், நம்ம சுவாமிஜி தான் ஃபர்ஸ்ட். அவர் என்ன பண்ணாங்க, மனதை பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் அவர் மனம்னா என்ன, உயிரின் படர்க்கை நிலை மனம்ன்றத தெரியப்படுத்தினாங்க. அப்ப மனதையோட 10 படிநிலைகள், தற்சோதனை, அதை பத்திலாம் நம்ம சுவாமிஜியா தான் நம்மளுக்கு விளக்கமா கொடுத்துறாரு. சுவாமிஜி அவர் மனதுக்கு எப்படி கிடைச்சதோ அது அப்படியே நம்மளுக்கு எல்லாத்தையுமே சுவாமிஜி மக்களுக்காக கொடுத்தாங்க அப்படின்றத ஐயா சொன்னாங்க. மௌன நிகழ்வுல கூட சுவாமிஜி என்ன ஒண்ணு சொன்னாங்கன்னா, இறைவா மனதை வைத்து பார்க்கும்போது எனக்கு அகக்காட்சியாக கிடைத்தத இங்கிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார்ல குறிப்பிட்டாங்க ஐயா. மனதை சரியா வைத்துக் கொள்ளணும். அதுக்கு இந்த தவமும் தற்சோதனையும் சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்கன்றத சொன்னாங்க. நம் மனம் அறிவுன்றத சரியா புரிஞ்சிட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க. மனம் எதை காட்டுதோ அதை காட்டுறத நம்ம அப்படியே புரிஞ்சு கொள்ளணும். அது அதாவது என்ன ஐயா சொல்றாங்கன்னா, கருமையத்துல பதிவானது மூளையில காட்டு, நம்ம இயல்பின்படி நம்மளோட சூழ்நிலையில படி நம்மளுக்கு நம்ம செயல்கள் செய்யறோம். மனம்ன்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது ஐயா சொன்னாங்க. ஐயா இன்னைக்கு ஒரு இது சொன்னாங்க, C1 C2ன்ற ஒரு புது இதுவை நம்மளுக்கு குறிப்பிட்டு சொன்னாங்க. C1ன்றது தான் நிகழ்வு, C2ன்றது தான் செயல். C1ன்றது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளா சொன்னாங்க ஐயா. அதுக்கப்புறம் C2ன்றது தான் மறைப்பொருள். அந்த நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிகழ்வு. 40% C1 ஆவும் 60% C2 இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நம்ம இந்த நம்ம 60% வச்சுதான் நம்ம புறத்துல நம்ம செயல்படணும். நம்ம மனமா அறிவை கொண்டு செயல்படணும். அதாவது ஐயா என்ன சொன்னாங்கன்னா, குழப்பமா இருக்கிறது மனமாவும், நிதானமும் தெளிவா இருக்கும் போது அது அறிவாகவும், முடிவு எடுக்கும் போது அது புத்தியாகவும் இருக்கிறதா ஐயா குறிப்பிட்டாங்க. அது நம்ம மக்கள் அனைவரும் அதை புரிஞ்சுக்கல. இதெல்லாம் புரியாம அவங்க வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவர்கள் செயல்கள் செய்து அவர்கள் தவறுகள் செய்து வருத்தப்படுறாங்க அப்படின்னு. அவரவர் அப்புறம் ஐயா என்னங்க சொன்னாங்க, செயல் விளைவு தத்துவம். நம்ம என்ன செயல் செய்யறோமோ
அதுக்கு தானே அந்த விளைவு வருதுன்றத ஐயா சொன்னாங்க. அவரவரோட கணக்கு வந்து அவங்கவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. நம்மிடம் உள்ள அறிவை கொண்டுதான் நம்ம செயலெல்லாம் செய்யணும். அதுதான் அப்படின்றத சொன்னாங்க ஐயா. இ அப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க இந்த ஏற்படக்கூடிய உணர்வுகள் எல்லாம் பிடித்து வைக்காம அப்படியே ஓட விடணும் அப்படின்றது ஐயா சொல்லியிருந்தாங்க. இயற்கை நம்மளுக்கு அது அறிவு கொடுத்திருக்கு. அத வைத்து தான் நம்ம செயல்கள் செய்யணும் அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் நன்மணி ஐயா அடிக்கடி சொல்றத நம்ம ஐயா சொல்றது கர்ம வினை தத்துவம். கர்ம வினை தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த கர்ம வினை தான் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இயற்கையை நம்ம சரியா புரிஞ்சுகிட்டு நம்ம அறிவை கொண்டு பயன்படுத்தி செயல்கள் செய்து நம்மளோட துன்பத்தை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஒரு முறை நம்ம தவறு ஏற்பட்டாலும் அந்த அதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சு நம்ம திருப்பியும் செயல்களை வந்து சரியா திருத்தி நம்ம நல்லா செய்ய முடியும்ன்றத ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. தானே தோன்றி தானே மறையறதுதான் அந்த வந்து உணர்வுகள். அத வந்து இயற்கை வந்து அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணர்வுகள எதையும் பிடித்து வைக்கக்கூடாது. நம்ம எப்ப அத பிடிச்சு வைக்கும்போது தான் நம்மளுக்கு அது வந்து கனம் வெயிட் குடுக்குது அப்படின்றத சொன்னாங்க ஐயா. அப்படியே விட்டுட்டா அது லேசாக அப்படியே சென்று தானா அதுக்குன்னு நம்ம வந்து எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்றாங்க. எந்த முயற்சியுமே எடுக்க வேணாம் அப்படின்றத சொல்றாங்க ஐயா. ஐயா கடைசியில என்ன சொல்லி நிறைவு பண்ணாங்கன்னா, நம்ம வந்து மனச வந்து சரியா புரிஞ்சுக்கணும். அது வந்து இயற்கை தான் மனமா இருக்குது அப்படின்றது. அனைத்து நிகழ்வும் இயற்கையில தானா நடக்குது. நம்ம வந்து ஆழ்மனமும், அடிமனமும் இக்கட்டான சூழ்நிலையில நம்மளுக்கு உதவிக்கு வரும் அப்படின்றத ஐயா குறிப்பிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுன்னு எந்த முயற்சியும் இதுவும் செய்யாம நம்மளோட சிந்தனைய மட்டும் செய்து அறிவ கொண்டு செயல்கள் செய்யணும்ன்றத இது பண்ணாங்க. அப்ப ஐயா வந்து எப்பவும் போல கடைசியா நிறைவு பண்றதுக்கு முன்னால இந்த போரில்லா அப்படின்றத ஐயா குறிப்பிட்டாங்க. அதுக்கு நம்ம வெற்று மனதோட இருந்து நம்ம மாற்றத்த கொண்டு வரணும். இந்த போரில்லா நல்லுலகம்ன்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் போதையில்லா தமிழகம் அதுக்கும் ஐயா சொன்னாங்க. நம்ம எல்லாருமே அரவணைச்சு நம்ம மாற்றத்த கொண்டு வரணும். அப்படிமா நம்ம அகத்துல எதுவுமே செயல் செய்ய வேண்டாம். புறத்துல தான் எல்லாத்தையும் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஐயா சொல்லி நிறைவு செய்தாங்க. சிறப்பா இருந்ததுங்கய்யா இன்றைய உரை. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை அனைவரும் தவ நினைவில் இருந்து வாழ்த்துவோம். உலகநலத் தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள்ங்கய்யா. அறிவிப்புகள் பிறகு கேள்வி பதில் நிகழ்வுங்கய்யா வச்சுக்கலாங்கய்யா. நான் தினமும் காலை 5 மணிக்கு தவமும் அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. நாளை மாலை 6:30 மணிக்கு சித்தர்களின் ஞானம் என்ற தலைப்புல வந்து பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை காலை சாந்தி யோகமும் நடைபெறும். சனிக்கிழமைகளில் காலை ஆரோக்கிய தானம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. இது 18வது வாரமாக நடைபெறுகின்றது. அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா யாருக்கும் கேள்விகள் இல்லை போலங்கய்யா. எல்லாரும் தெளிவா இருக்காங்க. அதுதாங்க. ஐயா இன்னைக்கு நீங்க சொன்ன இது வந்து ஒண்ணு வந்து அது என்னங்க அந்த C1 C2ன்னு சொல்றது வந்து அது ஒரு புது விளக்கமா இருக்குங்கய்யா. அது வந்து அத நாங்க புரிஞ்சுக்கிட்டு அத திரும்பி இது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. அந்த C1 C2ன்ற இது வந்து இருக்கிறதா அந்த உணர்வுகள் உணர்மனதுல தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான். சும்மா பேருக்கு வச்சான் ஏற்கனவே இருக்குதான் உணர்வுகள் அது இயற்கையா வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை வந்து உணர்வுன்னு சொல்ற போல C1 வச்சோம். இதை உணர்மனது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அதை C2ன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். பெரிய ஒரு இது இல்லை. சும்மா ஒரு 4 பேர் பேசுறதுக்கு வேற பேர் அவ்வளவுதான். எல்லாமே ஒண்ணுதாங்கம்மா. உணர்வுகள் ஏற்படுவது இயற்கை.
அதை ம். உணர்ந்து கொள்வது மனம். அதை ம். பிடிச்சு வைக்காம விட்டுட்டோன்னா சரியா போயிடும். இவ்வளவுதான். இதையே தான் ஒரு புது வார்த்தை சொல்லணும். வேற இது வந்து புதிது ஒன்றும் இல்லைங்க. வார்த்தை தான் பயன்படுத்தணுமே தவிர மீதி எல்லாம் கண்டிப்பா. சொன்ன கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்கம்மா. ஆ, சரிங்க. ஏன்னா எனக்கு எனக்கு ஒருத்தங்க அக்குபஞ்சர் சார் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த உணர்வுகளால தான் நம்மளுக்கு நோயே வருது. அந்த உணர்வுகள் போய் தான் ஒவ்வொரு உறுப்ப பாதிக்குது. அதுக்கப்புறம் நோயா வரதும் இதான் காரணம். ஆனா இந்த மனிதர்கள் வந்து இத தெரியாம உணர்வுகள வந்து தனக்குள்ளேயே அடக்கி, அடக்கி வச்சு, அது நோய வந்து அந்த உறுப்பு பாதிச்சு, அது ஒரு ஒரு உறுப்புலேருந்து அடுத்த மற்ற உறுப்புகளும் பாதிப்படைஞ்சு அவங்க ரொம்ப இது பண்றாங்க. அதான் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. உணர்வுகள கையாள தெரியல மனிதர்களுக்கு. அதுதான் இது பண்றாங்கன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. நேத்து அதேதான். அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க இந்த வகுப்பு எடுக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தாங்கயா வந்தது. கரெக்ட். ஆமா. அ அதாங்க. நீங்க சொன்ன மாரி எல்லாத்தையும் ஆறு போல ஓட விடணும். அத சிந்தனை செய்து இது பண்ணணும் இல்லையாங்கயா? அதுதாங்கயா. ஆமா. ஆ சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஆனா மக்களுக்கு இத எப்படி புரிய வைக்கிறதுங்கய்யா? மக்களுக்கு இது சென்றடையல இல்லைங்கய்யா? அதுதான் ஒண்ணும் சரி வருத்தமா இருக்குங்கய்யா. அவ்வளோதான். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனதை ஃப்ரீயா வைத்தோம்னா, அப்புறம் ம். வந்து நம்ம எல்லாத்துக்கும் போய் மாத்த கொடுக்க முடியாது. ஆமாங்க. வேதாத்திரி மகரிஷி தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வாலண்டியரா போனீங்கன்னா கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் ம். அவர் வாழ்க்கையில பார்த்துறாரு. தேவைப்படுறவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, தேவைப்படுறவங்களுக்கு சொல்லும்போது, நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ம். தன்னை அறியாமலே வார்த்தைகள் வந்து விழுங்க. இப்படிதான்ங்கிறது ஓ! கிடையாது. சரி, சரி. நம்முடைய ஸ்டைல்ல நம்ம வந்து சொல்லலாங்க. மாற்றம். அந்த நேரத்துல தானாவே நமக்கே இயற்கை நம்மள பயன்படுத்திக்குங்க. அப்ப ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து கடினமானது கிடையாது. ம். ரொம்ப அ ம். அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதான மீதி என்ன கஷ்டமும் கிடையாதுங்க. சாதாரணமா புரிஞ்சுக்கிறதாங்க. சரி, சரி. அதாங்க. சிறப்புங்க. அதான். ஆனா இதுக்கு அந்த தவமும், தற்சோதனை தான் உதவி பண்ணும். இல்லைங்கயா? இந்த உணர்வுகள நம்ம இல்ல உதவி பண்ணுனா அது வந்து அத நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆ சரி. அது ஆரம்ப காலகட்டங்களுக்கு தான் அதுங்க. நல்ல ஒரு சரிங்கய்யா. தியானம் பண்ணவங்களுக்கெல்லாம் இத புரிஞ்சுக்கிட்டாவே டக்குன்னு புரிஞ்சிருங்க. ஆனா பேஸ் அதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓ! பேஸ் அது. சரிங்க. ஆனா அந்த மாரி ம். அதில தேடுறவங்களுக்கு வந்தா டக்குன்னு புரிஞ்சிரும். மத்தவங்களுக்கு சரி, கொஞ்சம் சரி. லேட் ஆகலாம். ஏன்னா, சரிங்க. அந்த மாரி தவம், தற்சோதனை பண்றவங்க ஏற்கனவே மனதோடு ரொம்ப போராடி இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இத ம். புரிஞ்சிருச்சுன்னா, உடனே அவங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். சாதாரண ம். இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா, அவங்களும் கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா, இந்த மாரி ஒரு ரிலீஸும் ம். பர்மனன்ட்டான ஒரு ஒரு புரிதல், ம். தெளிவு இருக்காது அவங்களுக்குங்க. ம். சிறப்புங்கய்யா. சரிங்க, சரிங்க. ம். சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா கிரண்குமார்ன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. கிரண்குமார் ஐயா. வாழ்க வளமுடன். ம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு நான் வந்திருக்கேன் ஐயா. நீங்க வந்து அப்படிங்களா? உணர்வுகள அப்படியே அதன் போக்குல விட்டுருங்கன்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா. அது வந்து ஆமா. கொஞ்சம் புரியலங்கய்யா அது. அது எப்படி நம்ம நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டுக்காம விட்டுறணும்ன்ற அர்த்தங்களா ஐயா? அது வந்து அந்த உணர்வுகள்லாம் இயற்கை நமக்கு எதற்காக கொடுக்கின்றது என்றால், நம்முடைய புறத்த நிர்வாகம் செய்வதற்கு தான் அந்த உணர்வே கொடுத்துருக்குதுங்க. இத பேஸா புரிஞ்சுக்கணுங்க. அந்த உணர்வு சரி. சாதாரணமா குடுக்கலைங்க. நம்முடைய புற தேவைகள, புற செயல்கள நிர்வாகம் பண்ணுவதற்காக அது குடுக்குதுங்க. சமயத்துல என்ன பண்ணும் அது, இந்த ஒரு பழக்கத்தின் காரணமாக தேவையில்லாம ஒரு அவசர நிலைய பிரகடனம் பண்ணிரும். இப்போ ஒரு பய உணர்வ குடுக்குது. பய உணர்வுனா ஒரு பாம்ப பார்க்குறோம். வீட்டுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிச்சு. இப்ப பாம்ப பார்த்தோனே பயங்கிற உணர்வும் நமக்கு கொடுக்குதுங்க. அந்த உணர்வு எதற்கு கொடுக்குது? உங்களுக்கு பயமே இல்ல. நீங்க பாட்டுக்கு கம்முனு உட்காந்துருப்பீங்களே! இப்ப பயங்கிற உணர்வை கொடுத்த காரணத்தில, ஒண்ணு அந்த பாம்ப அடிக்கணும், பாம்ப விரட்டணும். இன்னும் ரொம்ப பயம் வந்தா, வெளியில போயிட்டு சில பேர கூட்டிட்டு வரணும். அத வெளியேத்துறதுக்கு. இப்போ ஒரு வயது குழந்தை இருக்கின்றது. அதுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. பாம்ப பார்த்துருச்சு. வீட்ல ஒருத்தனும் இல்ல. அது ஒரு விளையாட்டு பொருளா அது போய் பிடிச்சுன்னு வச்சுக்க. ஏன்னா அதுக்கு பய உணர்வு கிடையாது. இன்னும் அதுக்கு வரல. அந்த உணர்வ இயற்கை குடுக்கல. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த உணர்வெல்லாம் கொடுக்கும். அது ஒரு வயது குழந்தை போய் பாம்ப பிடிச்சா எப்படி இருக்குங்க? ஆனா, நமக்கு ஏன் குடுக்குது? இத நிர்வாகம் பண்றதுக்கு. அப்ப அந்த உணர்வே இல்லை என்றால் வெளிப்புறத்துல நிர்வாகமே செய்ய முடியாது.
அப்படி எல்லா விதமான உணர்வுமே நம்முடைய நன்மைக்கு தான் வருது. அப்ப நன்மைக்கு தான் வருதுன்னு புரிஞ்சு கொண்டு இந்த உணர்வை பயன்படுத்தி புற செயலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி அந்த புற செயலுக்கு தேவையில்லை என்றால் இதெல்லாம் அனாவசியமா வந்திருக்கின்றது அப்படின்னு தெரிந்தது என்றால் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டோம்னா தானாவே சரியா போயிடும். ஆனா அந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு போராடும் போது மிக அதிகமான சிக்கல் ஏற்படும். ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் வெளியில போயிருக்காரு, 9 மணிக்கு எப்பவும் நைட்டு வந்துடுவாரு, 9 மணி ஆயிடுச்சு வரல, ஃபோன் அடிச்சா எடுக்கல, இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் ஏற்பட்டது? எங்க ஆக்சிடென்ட் ஆச்சோ, கீழே விழுந்துட்டாரோ அப்படின்னு பயம் உணர்வு ஏற்பட்டது. இப்போ என்ன பண்றது? இது மாதிரி எத்தனையோ தடவை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனா எதுவுமே நடக்காம அவரு சரியான நேரத்தில் இது மாதிரி எத்தனையோ முறை வந்திருக்கின்றார். இப்போ வந்த பயம் என்ன பண்ணுது? வந்த பயம் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு பண்ணுது. ஆனா நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு பயம் வந்தா நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கலாம். அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு வந்து இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்யலாம்? ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்து அருட்காப்பு போடலாம். அருட்காப்பு ஒரே ஒரு முறை தான் போடணும். ஏன்னா அது நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு தடவை போட்டா போதும். அருட்காப்பு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நம்பிக்கை ஒண்ணே ஒண்ணுதான், ஒண்ணு போதுமானது. நம்ம வேலை முடிச்சு அப்படியே இருக்க வேண்டியதான். அவர் வந்து சேர்ந்துருவாரு. அப்ப திரும்பவும் அந்த மாதிரி பய உணர்வு ஏற்பட்டா இது அனாவசியமான பயம். இதை திரும்ப திங்க் பண்ணி பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஃப்ரீயா விட்டோம்னா அந்த பய உணர்வு இந்த உணர்வு இல்லை, எல்லா விதமான உணர்வுகளுக்கும் அதனுடைய ஆயுள் அரை வினாடி தான். அது மறைந்துவிடும். அது மறைந்ததை போய் திரும்ப இழுத்து பிடிச்சாதான் அந்த பயம் தாங்க முடியாது. என்ன ஆயிருமோ, எப்படி ஆயிருமோ, அப்படியே வயிற்ற கலக்கி டாய்லெட் போய் எதுக்கு சாதாரணமா நினைச்சதுக்கு டாய்லெட் போற மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஒரு பாத்திரமா வந்து எத்தனையோ முறை வந்திருக்கிறாரு பாருங்க. இதே போலதான். அப்போ உணர்வு அத்துணையுமே நம்முடைய நன்மைக்கு வருகின்றது. அப்ப நன்மைக்கு வருது, புறத்துக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். அனாவசியமா அது வந்ததுன்னா அதை கண்டுக்காம விட்டுறலாம். இதாங்க வெரி சிம்பிள்மா. ஐயா நன்றிங்கய்யா. அவங்க அன்மியூட் ஆயிட்டாங்கய்யா, அதான் பேசல. இருந்தாலும் அவங்க கேட்டுக்கிட்டு நினைக்கிறேன். சரிங்க, நன்றிங்க. கேட்டுட்டு இருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப சிம்பிள்மா. இதுல வந்து இதுல கஷ்டப்படுறதுல ஒண்ணுமே ரொம்ப சாதாரணமா, ரொம்ப சர்வ சாதாரணமா அறிவை கொண்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி அது ரிலீஸ் ஆயிருங்கம்மா. தொடர்ந்து நீங்க சரிங்க. கேளுங்கம்மா, உங்களுக்கு புரிஞ்சிருங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க, வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சார் வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். நன்றிங்கய்யா. ஐயா இப்ப அதாவது நாம் மனதோடு போராடாமல் விட்டுவிடக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறத அப்படியே விட்டுட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்றோம். சரிங்க. இப்போ அந்த போராடக்கூடிய அந்த உணர்வுகள் இயற்கையில் இல்லை, அது நாம ஏற்கனவே உருவாக்கியதுதான். இப்போ Correct. ஒரு கவலையாக இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு வருத்தம், இது மாதிரி நிறைய உணர்வுகள் வருது. அதை அப்படியே விட்டுட்டா போயிடும் அப்படின்னு சொல்றோம். அந்த உணர்வுகள் இயற்கையில் நம்மிடம் வரவில்லை, அது நாம ஏற்கனவே அதாவது உருவாக்கியதுதான் எல்லா உணர்வுகளும். எப்படின்னா தேவையை மீறிய அனுபவத்தினால்தான் இந்த உணர்வுகள் எல்லாம் நம்மகிட்ட வந்தது. இப்போ அதை அப்படியே நம்ம திரும்ப 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 அதுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது போராட்டமாவே இருக்கும். அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா மீண்டும் அப்படியான உணர்வுகள் நமக்கு தோன்றாமல், நமக்கு வராமல் இருப்பதற்கு அளவுக்கான ஒரு செயல் மாற்றம் புறத்தில் நடக்காமல் இப்ப இது விட்டுக்கிட்டே இருந்தா அங்க அந்த உணர்வுகள் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்ப தேவையை மீறி இங்க அனுபவம் இருந்தா, அப்ப அது இப்ப ஏற்கனவே ஓடினது ஓடிடுச்சு, அப்புறம் புதுசா ஒரு கவலை வருது, புதுசா ஒரு பிரச்சனை வருது. அப்ப இது வந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப அதற்கு என்ன செய்வது? சரிங்க. அதுக்குதான் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, புறத்துல காரியத்தை சிறப்பா செய்யணும், தெளிவா செய்யணும், அதற்கு உண்டான விளைவு ஏற்படும்
அப்படின்னு நீங்களே பலமுறை வந்து சொல்லியிருக்கிறீங்க. புறத்துல சரியான செயலை வந்து தெரிந்து கொண்டு செய்யணும். ஆமா, புறத்துல காரியங்களை சிறப்பாக செஞ்சறது தான் பிரச்சனையே. சிறப்பா செய்யறதுதான் பிரச்சனை. புறத்தில் எப்படி காரியங்களை சிறப்பாக செய்கிறேன் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்கிறார்கள். அது முழுக்க 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 பிரச்சனை தான். புறத்தில் செயல்கள் தேவையின் அளவுக்கு மட்டும் செய்து கொண்டிருந்தால் பிரச்சனை தோன்றுவதற்கே காரணமில்லை. ஆனால் சரிங்க. இங்கு பிரச்சனை தோன்றுவதற்கான காரணத்தை மட்டும்தான் இப்பொழுது புறத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் முகாமுக்கு வருகிறார்கள். எல்லாருமே அவங்க மட்டும்தான் இங்க வர்றாங்க. சரி. அப்ப அது அந்த தேவையை மீறி செய்யக்கூடிய அனைத்தும் புதிதாக பிரச்சனைகளை தோற்றிட்டுக் கொண்டுதான் இருக்கும். அது தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். இங்கிட்டு ஒரு பக்கம் ஓட விட்டுறது, இங்கிட்டு ஒரு பக்கம் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். பிரச்சனை தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அப்ப இதற்கு தீர்வு தான் என்ன? அதாவது சரியான முறையில அகத்துல போராடாமல் இருந்தோம் என்றால் அந்த தெளிவு, அந்த புறத்திலே செய்யக்கூடிய செயல், அந்த தெளிவு இயற்கையிலேயே வந்து கொடுக்குங்க. நாம அறிவை கொண்டு செய்யும்போது சரியா புரிஞ்சிக்காமனா பிரச்சனை ஏற்படும். இயற்கை இடத்துல ஒப்படைத்து விட்டோம் என்றால் அது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணோம்னா நீங்கள் என்ன சொல்கிற வருகிறீங்களோ அது இயற்கையாகவே இவருடைய இயல்பாக மாறிவிடும். நீங்க என்ன அந்த தேவை மூன்றுங்கிறத வந்து எந்த மாதிரி சொல்றீங்களோ அந்த தன்மை இவரிடத்திலே இயல்பாக ஏற்பட்டுவிடும். இந்த அகத்தை வந்து சரி பண்ண முடியாம அந்த மகிழ்ச்சிக்காக அந்த இன்பத்துக்காக தான் நாடி திரும்ப திரும்ப அதே செயலை செய்து விட்டில் பூச்சி மாதிரியே மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து புரிந்து விட்டது என்றால் அந்த அளவு முறை இயல்பாகவே ஏற்பட்டுடும். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே ஏற்படுமான்னா அது அதுல பல்வேறு டிகிரி இருக்குதுங்க. அது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கய்யா. இப்ப தமிழ் ஆனந்த யோகத்துல ஒரு ஞானத்தை இப்ப நம்ம சொல்றோம், அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தமிழானந்த யோகத்தினுடைய மந்திரம்னே வச்சுக்கலாங்கய்யா. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, தேவைகள் மூன்றை தேவைகளை தேவையின் அளவில் அனுபவம் செய்வது. இந்த ஒண்ணு போதும், இதுதான் முழுமையான ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தமிழானந்த யோகத்துல நம்ம ஒரு மந்திரமாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அடிக்கடி சொல்றோம். இப்போ தேவையை தேவை அளவுல கரெக்டா இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது தேவையை மீறிய செய்யறதுக்கு போல அப்படின்னு சொன்னோம்னா எந்தவித உணர்வுகளும் அங்க உருவாகாது. இருக்கக்கூடிய உணர்வுகள் தானாக ஓடிவிடும். நீங்க சொன்ன மாதிரி ஆறு போல ஓட விடு, நீயும் ஓட விட வேண்டாம், நீ சும்மா அது பாட்டுக்கு ஓடிடும். அப்ப தேவையின் அளவில் இருக்கும் பொழுது அது ஓடிவிடும். ஆனால் இங்கு தேவையை மீறிய செயல்களை செய்து கொண்டு ஓடிவிடும் என்று சொன்னால் அது ஞானமாக இருக்கவே முடியாது என்பது தமிழ் ஆனந்த யோகத்தில் நம்ம அடிக்கடி சொல்றோம். அதனால தேவையை புரிந்து கொண்டு தேவையின் அளவில் யார் ஒருவன் அனுபவம் செய்கிறானோ அது மட்டும்தான் ஞானம். அப்படி இல்லாமல் ஞானம் என்று சொன்னால் நாம் புதிதாக ஒரு ஞானத்தை நாம் உருவாக்குகிறோம் என்று தோன்றுகிறது. எப்படிங்க? நல்லது, அது ரைட்டுங்க. ஆனா அந்த அறிவை கொண்டு சரியான செயலை செய்யணும், அவ்வளவுதாங்க. அதற்கு சரியான செயல்ங்கிறது தேவையினால. இப்ப ஒரு ஆத்துல தண்ணி ஓடியாருதுங்க, ஆத்துல தண்ணி வருது, அது நேர கடலுக்கு போய் கலந்தா முடிஞ்சு போச்சு ஞானம். இப்போ அந்த ஆத்துல இருக்கக்கூடிய தண்ணியை இப்ப ஆத்துக்குள்ள குழியா மண்ணை தோண்டி வச்சுட்டா அதுக்கு உள்ளுக்குள்ள போய் தேங்குது, அது பிரச்சனை. ரைட்டுங்களா? இப்போ ஆத்துல ஓடுற தண்ணிய அப்படியே இதுல தென்னந்தோப்புல பாய்ச்சணும், வயக்காட்டுல பாய்ச்சணும், காய்கறி தோட்டத்துல பாய்ச்சணும், அது என்ன ஆயிடுச்சு, பலன் அளிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அப்ப அது தேவைக்கு பயன்படுத்துறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இல்ல. அப்படி இல்லாம இந்த குழிக்குள்ள தேங்கினாலோ இல்ல வெளியில வந்து விவசாயத்துக்கு போகாம வேற எங்க தேங்கினாலும் தேங்குறது தான் பிரச்சனை. இந்த தேங்குறது இல்லாம இருந்துச்சுன்னா இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப தேங்குறது அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு
நம்ம உலகத்துல இந்த தேவையை மீறி தேங்குகிற வேலையைத்தான் 99.9% செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நிறுத்துவதற்கு எதையும் சொல்லாமல் எல்லா ஆன்மீக அமைப்புகளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி நீங்க அதுல இருந்து ஒண்ணு குறைச்சு நீங்க அதை நிறுத்துங்க, அதை தேவை அளவுல நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வரமாட்டாங்க. நம்ம ஆசிரமத்துக்கு பணம் வராது, டொனேஷன் வராது, கட்டணம் கட்ட முடியாது, அதனால அதை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி 100% ஆன்மீக அமைப்புகள் அதை அப்படியே விட்டுட்டு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஞானமும் இந்த மனிதர்களுக்கு கிடைக்காது, அது ஆன்மீக ஞானத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் தோணுது. அதனால தமிழானந்த யோகத்துல யாருமே வரலன்னாலும் சரி, நாங்க 4 பேர் தான் இருக்கிறோம்னு சொன்னாலும் சரி, தேவையின் அளவில் நிறுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்றது இல்லை. ஓடினால் ஓடட்டும், எப்பொழுது தமிழானந்த யோகத்தை நாங்கள் மூடுவதற்கு டைம் வரப்போகிறது என்று காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதாக எங்களுடைய புரிதலாக இருக்கிறது. சரியாங்க? சிறப்புங்க. அது புரிந்துறவங்க புரிந்து கொள்ளட்டும். இருக்கிறவரை நாம சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியதாங்க. அந்த தேவைகளை என்னுடைய கருத்து என்னவென்றால், அது இந்த உணர்வுகளை பிடித்து வைக்காமல் இருந்தால் அது இயல்பாகவே, நீங்க சொல்லக்கூடிய நிலை இயல்பாகவே அது வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் அது சரியான புரிதல் இல்லை என்று தான் அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நாம் நம்முடைய கடமையை செய்வோம், அப்புறமே எதையும் அது கூட எதிர்பார்க்க தேவையில்லை. இயற்கை யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் எந்த மாதிரி அடியை கொடுத்து புரிய வைக்குமோ அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம காலையில பேசுனதா நீங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. அதாங்க ஐயா, மனிதன் உணர்வு நிலைக்கு இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறதால அவன் இந்த கம்பேரேட்டிவ் லைஃப் ஸ்டைல் அடிப்படையில், அதாவது பிறர் மனம் தூண்டுதலால் தனது தேவை என்ன என்பதையே நிர்ணயம் செய்ய இல்லாமல் இருக்கிறானுங்க. இந்த நம்மள நானே அப்படிதான் இருக்கிறேன்னு வச்சுங்க. எல்லாம் நம்மள பொதுவா அப்படிதான் இருக்கோம். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தாங்க நீங்க சொல்றது அதுதாங்க, தேவை நிர்ணயம் செய்ய தெரியவே இல்லை. நம்ம எது தேவை, எது உண்மையான தேவை, அது தெரிஞ்சிருந்தும் நமக்கு அதுல நம்ம ஒன்னும் உணர்வு நிலை இல்லாம. ஐயா சசிகுமார், நீங்க ஒரு வீடியோ அனுப்புனீங்க, அதுல அவர் பேசினாரு, சுத்தவெளியாகிய, அதாவது உருவமில்லாத ஒன்றை உணர்ந்து உருவமில்லாத ஒன்றாக மாறுவதற்கு ஆசிரமம் என்ற உருவத்தை நீங்கள் கட்டினீர்கள் என்றால் நீங்க எப்படி ஆக முடியும் அவர் கேட்டார். அற்புதமான கேள்வி. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்ப நாம இப்ப எப்ப அமைப்புன்னு தோன்றிச்சு, கட்டணம்னு தோட்டிட்டோமோ, அங்க என்ன ஆயிரும், எல்லாமே அந்த உருவத்துக்கு வேண்டியது தேவை மீறி அங்க போயிடுறோம். இப்ப என்னாச்சு, தேவை என்ன, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகள், உந்துவேகம். இங்க அப்படி இல்லை. இங்க ஆசிரமத்துக்கு வாட்ச்மேனுக்கு காசு கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், அங்க பைப் லைன் உடஞ்சி போச்சு, ஆசிரமத்தை அதை பண்ணணும், இதை டெவலப் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். ஞானம்ங்கிறது ஒரு 15,000 கிலோமீட்டர் பின்னாடி போயிடும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. ஆமாங்க ஐயா, நீங்க பிற அமைப்புகளை பத்தி சொல்றீங்க, நம்ம அமைப்பையே நம்ம குறை சொல்லிக்கணுங்க. அதுக்கு இல்ல 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 இல்ல, நான் அதனாலதான் இப்ப சொன்னேன், தமிழானந்த யோகத்தை நம்ம என்னைக்கு அப்படி ஆப்பா எல்லாரும் போயிட்டாங்க யாருமே வரல அப்படி மூடுறோமோ அப்பதான் நம்ம மாறுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வெகு விரைவில் அது நடக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஐயா வாழ்க வளமுடன். மனோகரன் ஐயா அப்படி சொல்ல முடியாதுங்களே. சரிங்க. கேட்கறவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்ல. அந்த மாற்றம் என்பது அது ஒரு செயல்பாடு தானே, சமுதாய மேம்பாட்டுக்காக தானே அதனுடைய செயல்பாடு. சரி, இப்ப இந்த நேரத்திலே இப்ப 6 இப்ப 2 மணி நேரம் எல்லாருமே இருக்கிறோம். இது இல்லைன்னா இந்த 2 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சுட்டு போன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது அது அத சும்மா இருந்திருக்கணும். இப்ப நம்ம இதை செய்யறோங்கய்யா. இப்ப இந்த மாதிரி இதை செய்யறோம். இப்ப என்ன செய்யறோம், இதே ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, 500 பேர் வந்துட்டாங்கன்னு என்ன பண்றோம், ஒரு பில்டிங்கை கட்டுறோம்னு சொல்றோம். அப்புறம் அதுக்கு ஒரு டொனேஷன் வாங்குறோம், அதை மெயின்டைன் பண்றோம்.
கடைசியில சுத்தமா என்ன பண்ணிடுவான், அதுல ஒரு மயக்கத்துல போய் அப்படியே போயிடுவாங்க. வேதாத்திரி மகரிஷி ஆழியாரில் ஓம்கார கட்டணம் கட்டுனதுதான் அவருக்கு பிரச்சனைன்னு இப்ப எனக்கு தோணுதுங்க. அது அது இருக்கலாங்கய்யா. இருந்தாலும் அதாவது ஒரு காலகட்டத்திலே அமைக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அதுவே வந்து ஒரு தொந்தரவாக மாறிவிடுகின்றது. இதுவரை மதங்கள் அனைத்தையும் தோன்றிய விதமும் அவர் தோற்றுவித்தவங்க மட்டும் இப்போ வந்தாங்கன்னா ஏன்டா தோற்றுவித்தோன்னு வேதனைப்பட்டுருவாங்க. அதே தான் நீங்க சொல்றீங்க. எல்லாமே கரெக்டு. அப்ப எந்த வித அமைப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல பந்தம் கொள்ள வேண்டாம். இப்ப எப்ப வேணா மூடலாம் அப்படின்னு பந்தம் இல்லாம இருந்தா இங்க பிரச்சனையே கிடையாது. அந்த பந்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா மூடணுங்கிற ஒரு பந்தம் கூட இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்க. ஏன்னா இப்போ இயற்கைங்க அது எக்கச்சக்கமான தொடர்பு இருக்குதுங்க. எத்தனையோ நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்குதுங்க. அதுல வந்து அது தானா நடந்து நாமாக அந்த மாதிரி எண்ணமே நமக்கு தேவையில்லைங்களே. இல்ல. ஏன்னா இப்ப 2 மணி நேரம் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், இப்ப 2 மணி நேரம் இப்ப மத்த நாள் கூட நீங்க ப்ரோக்ராம் நடத்துறீங்க. நான் வந்து இது மட்டும் அட்டன் பண்ணேன். ஒரு நாள் இருந்து அட்டன் பண்ண இல்லைன்னா அட்டன் பண்ண மாட்டேன். ஜாலியா சும்மா இருப்பேன். வாக்கிங் போவேன். ஏதாவது நான் செய்வேன். இதுதான் கம்பல்சரி இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு இந்த நேரத்துல இதிலும் சரி யூடியூப்ல எதிர்காலத்துல பார்த்தாலும் சரி யாரோ ஒருத்தருக்காவது அந்த தேவையை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. தேவையை பத்தி புரிந்து கொள்ள மாட்டார்கள் சொல்ல முடியாது. நீங்க சொல்லக்கூடிய அதே வார்த்தையை பயன்படுத்தாமலே இயற்கையாகவே அந்த வார்த்தையை தெரியாம கூட அளவோட முறையோடு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்கய்யா. ரைட்டு. இப்ப நாம இந்த தமிழானந்த யோகத்துல கட்டடம் கட்டுறதோ இந்த மாதிரியான போய் அந்த குழியை வெட்டி அதுக்குள்ள போய் சிக்கிறது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணினாலும் இப்ப நம்ம இதை நடத்தி கொண்டு இருப்பது தேவைகள் 3 வருகிறதா என்று பார்த்தால் நானும் சிந்திச்சு பார்த்தேன். தேவைகள் 3 இது வரவில்லை. பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம், இந்த 3ல இந்த நடத்துறதுங்கிறது வரல. இந்த 3 சரியா வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்து இல்லைங்க. இதை எதுக்காக நடத்துறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னா, அதாவது இந்த தேவைகள் 3ல மீறி நாம கர்ம வினையை சேர்த்துட்டோம். ஏற்கனவே பிரச்சனைகளை சேர்த்து வச்சுட்டோம். அதை அழிக்கிறதுக்கு தான் இது உதவுது. அந்த அழிக்கிற வரைக்கும் தான் இது இருக்கணுமே தவிர இதுவே கர்ம வினையை சேர்க்கக்கூடிய அளவுக்கு மாறிடுறது தான் கட்டடம் கட்டுறது. அப்ப இதை அழிக்கிறதுக்காகத்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கமே தவிர இப்பொழுது தமிழானந்த யோகத்தை நன்மணி ஐயா, சசிகுமார் ஐயா, அனார்கலி அம்மா, மனோகரன் ஐயா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இன்னும் கர்ம வினை பாக்கி இருக்கிறது என்பதை நாம உறுதி செய்து கொள்கிறோம். அது அழிகிற வரைக்கும் தான் இருக்கணும் ஐயா. அது நிகழ்வுங்கய்யா, இது செயல் கிடையாது. நிகழ்வு. அது நிகழ்வு நடந்து இப்படி நிகழ்வுன்னு இருக்குது, செயல் கிடையாது. இது நிகழ்வுங்க. நிகழ்வை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா. முடியாது. சரிங்க. நாங்க எங்க சுத்தினாலும் தேவைகள் 3லயே வந்து நிக்கிறோங்கய்யா. அப்படி அதான் பேஸ். அதாங்க கிளீன் பேஸ் வந்து அதுதாங்க. சரிங்க. சரி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயாவுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.